வாழ்க 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 இயேசு ராஜா நாமம் வாழ்க. திரும்ப சொல்லுவோமா? நீர் வாழ்க இயேசு ராஜா, நீர் என்றென்று வாழ்க. ராஜா நாமம் வாழ்க. வாழ்க 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 இயேசு ராஜா நாமம் வாழ்க. ராஜாவே இயேசு ராஜாவே, சகல வானங்களில் சர்வ பூமியில் நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுமே ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம கைகளை உயர்த்தி சொல்லுமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த 20 ஆண்டுகள் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆசீர்வாத டிவி மூலமாக தமிழ் பேசுகிற தேவ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை கர்த்தர் நமக்கு போதித்து கொடுத்திருக்கிறாரே, கொடுத்து கொண்டிருக்கிறார், இன்னும் கொடுக்க போகிறார். அவரை துதிப்பதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு நாம் கற்றுக்கொண்டோமே. சோர்ந்து போன வேளைகளில் அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வீடு தேடி வருகிறது. கண்ணீரோடு இருக்கும் பொழுது, பாரத்தோடு இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் ஆசீர்வாத டிவி மூலமாக நாம் இருக்கிற இடத்திலே நம்மை தேடி வந்து நம்மை தேற்றினாரே, நம்மை தேடி வந்து நம்மை ஆற்றினாரே, நம்மை தேடி வந்து சுகம் கொடுத்தாரு, தேடி வந்து விடுதலை கொடுத்தாரு. அவர் எவ்வளவு நல்லவர். மனதார சொல்லுமா? கர்த்தாவே நீ நல்லவர். ஆசீர்வாத டிவி எங்களுக்கு கொடுத்தீரே, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர், நல்லவர் நல்லவர். தொடர்ந்து நாம் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய ஆசீர்வாத டிவியின் துதி ஸ்தோத்திர ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 129வது பாடல், 129வது பாடல். கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பாடலை கூட மகிழ்ச்சியோடு நாம பாடுவோமா? இருக்கிற இடங்களில் எங்களோடு கூட இணைந்து நீங்களும் மகிழ்ச்சியோடு பாடுங்க. கர்த்தர் நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு வல்லவர், நீர் எவ்வளவு சிறந்தவர், நீர் எவ்வளவு பெரியவர். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். கர்த்தாவே இந்த 21வது ஆண்டு முதல் நாளிலே உமக்கு நாங்கள் துதி கன மகிமை செலுத்துகிறோம். துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்தவாரை துதியுங்கள். பாடுவோம். மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, போற்றி பாடு, சேர்ந்து பாடு. அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு, மகிழ்ந்து பாடு. அல்லேலூயா ஆமென். சொல்வா அல்லேலூயா அல்லேலூயா. கைகளை அசைத்து சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வானங்களை விரித்தவாறே துதியுங்கள், பூமியை படைத்தவாறே துதியுங்கள், சூரியனை படைத்தவாறே துதியுங்கள், சந்திரனை படைத்தவாறே துதியுங்கள். ஆமென். மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, போற்றி பாடு. அல்லேலூயா ஆமென். சேர்ந்து பாடு, துதித்து பாடு, கழித்து பாடு. அல்லேலூயா ஆமென். சொல்லுவா அல்லேலூயா 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 அல்லேலூயா
கவித்தவாரை துதியுங்கள். ஜீவின் தந்தவாரை துதியுங்கள். மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, போற்றி பாடு. அல்லேலூயா ஆமென். சேர்ந்து பாடு, துதித்து பாடு, கழித்து பாடு. அல்லேலூயா ஆமென். சொல்லுவோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. தாழ்வில் நினைத்தவாரை துதியுங்கள். விடுதலை தந்தவாரை துதியுங்கள். ஆகாரம் தருபவரை துதியுங்கள். பாரத்தின் தேவனை துதியுங்கள். சொல்வம் மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, போற்றி பாடு. அல்லேலூயா ஆமென். சேர்ந்து பாடு, துதித்து பாடு, கழித்து பாடு. அல்லேலூயா ஆமென். சொல்லுவோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருக்கிற இடத்துல சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த முறை 7 நாட்கள் எரிகோ விழும் இந்த 7 நாட்கள் கூட்டத்தில் ஒரு சகோதரி விழவும் விதமாக அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். எங்க வீட்டில் எத்தனையோ ஆண்டு பிசாசனுடைய போராட்டங்கள், மாந்திரிக வல்லமை நிமித்தம் அவ்வளவு பெரிய போராட்டங்கள், வீட்டில் சமாதானம் இல்லை, பிரச்சனைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்முடைய சகோதரன் சகோதரி அவர்கள் வழங்கிய இந்த 7 நாள் எரிகோ விழும் 7 நாள் அந்த கூட்டத்தை நான் வீட்டில் உட்கார்ந்து டிவியில பார்த்து கொண்டிருந்தேன். சகோதரர் அவர்கள் அறிக்கை சொல்ல 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 நானும் சொல்ல ஆரம்பித்தேன். அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது, என் வீட்டில் ஏதோ ஒரு டயர் எரிச்சா எப்படி ஒரு வாசனை வரும், அந்த ஸ்மெல் வர ஆரம்பித்தது. ஒருவேளை பக்கத்துல தான் யாரோ எரிக்கிறாங்களோ என்று சொல்லி வீட்டை திறந்து நான் வெளியே வந்து சுத்தி சுத்தி பார்த்தேன். யாருமே எரிக்கல. என் வீட்டுக்குள்ள இருந்து அந்த வாசனை வந்தது. கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த வாசனை அப்படியே என் வீட்டை விட்டு கடந்து போயிட்டு என் வீட்டை தேவ மகிமை நிரப்பியது. என் வீட்டில் இருந்த இருள் விலகியது. எல்லா சாபங்கள் மாறியது. கர்த்தர் எங்கள் வீட்டை ஆசீர்வதித்தார். நாங்கள் குடும்பமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் வந்து தங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். அந்த வீட்டில் அந்த ஒரு போராட்டம் இருக்கும் என்பது யாருக்கு தெரியும்? அந்த போராட்டம் இருக்கு என்று சொல்லி அவர்கள் வீட்டில் போய் யார் விடுதலை கொடுக்க முடியும்? கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாத டிவி மூலமாக வார்த்தை அவருடைய வீடுகளுக்குள் பிரவேசித்தது. கர்த்தருக்கு தெரியும் அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குங்கிறது. ஆகவே ஆசீர்வாத டிவி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை அந்த வீட்டிற்குள் பிரவேசித்தது. கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தாராம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். தமிழ் பேசுகிற தேவ ஜனங்கள் நாம் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில நாம் எவ்வளவாக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், மகிமை செலுத்த வேண்டும். எத்தனை பேர் தற்கொலைக்கு நேராய் ஓடினவர்கள் ஆசீர்வாத டிவியை பார்த்து அவர்கள் அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஏராளம் ஏராளமான சாட்சிகள். இதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து அந்த 4வது சரணத்தை நம்ம திரும்ப பாட போகிறோம். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். தாழ்வில் நம்மளை நினைத்தாரே, தமிழ் பேசுகிற தேவ ஜனங்களை நினைத்து முதலாக ஆசீர்வாத டிவியை நமக்கு கொடுத்தார். இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தமிழ் பேசுகிற தேவ ஜனங்கள் இருக்கிறோம். தமிழ் பேசுகிற தேவ ஜனங்கள் எவ்வளவாய் நாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தோம், அவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்திருக்கிறோம். எவ்வளவு நல்லவர். இந்த 20 ஆண்டு கர்த்தர் இவ்வளவு மகிமையான பணியை, மகத்துவமான சேவையை கர்த்தர் செய்தாரே.
தாழ்வில் நம்மை நினைத்தாரு. துதிப்போமா, மகிழ்ச்சியோடு துதிப்போமா. எங்களோடு இணைந்து நீங்களும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு அந்த 4வது சரணத்தை நம்ம உணர்ந்து நம்ம துதிக்க போறோம். தாழ்வில் நினைத்தார், துதிப்போம். விடுதலை தந்தார். எத்தனை ஆயிரமான ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆகாரம் தருபவரே, ஆவிக்குரிய ஆகாரம் ஒவ்வொரு நேரமும் நமக்கு தருகிறார். காலையிலும் தருகிறார், மதியத்திலும் தருகிறார், இரவிலும் ஆவிக்குரிய ஆகாரத்தை நமக்கு தருகிறாரே. ஆகாரம் தரும் தேவனை துதிப்போம். பரத்தின் தேவனை நாம் துதிப்போம். துதிப்போமா, மகிழ்ச்சியோடு எங்களோடு இணைந்து அந்த 4வது சரணத்தை நம்ம பாடுவோம். நல்ல கைகளை தட்டி எங்களை நினைத்தீரே, எங்களை நினைத்து தேவனே இந்த மகிமையான ஆசீர்வாத டிவி ஊழியத்தை கொடுத்தீரேன். 20 ஆண்டுகள் அருமையாய் நடத்தி வந்தீரேன். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். உமக்கே செலுத்துகிறோம். நித்தமாரி துதியுங்கள், சொல்லுங்க. விடுதலை தந்தவாரி துதியுங்கள், தினமும் ஆகாரம் தருபவாரி துதியுங்கள். பாரத்தின் தேவனை துதியுங்கள். மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, போற்றி பாடு. ஹல்லேலூயா, ஆமென். எங்களோடு சேர்ந்து பாடு, துதித்து பாடு, பாடு. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah. Oh, hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்தார். மனதார துதிப்போமா, சேர்ந்து சொல்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் பாட போகிறோம். நம்முடைய ஆசீர்வாத டிவியின் துதி ஸ்தோத்திர ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 397வது பாடல், 397வது பாடல். கண்களை ஏறெடுப்பேன் மாமேறும் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறபடினால் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா தேவரீர், இந்த பாடல்களை நீர் கேட்டு நீர் மகிமைப்படுவீரா. இந்த பாடலை கூட உணர்ந்து நாம் எல்லாரும் பாடுவோம். இதுவரைக்கும் அருமையாய் நடத்தி வந்தவரே, கண்களை ஏறெடுப்பே மாவேரோனேராய, கண்களை ஏறெடுப்பே. சொல்லுவோமா, கண்களை ஏறெடுப்பே. அருமையாக இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறவரே, எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து உம்மை துதிக்கிறோம். கண்களை ஏறெடுப்பே மாவேரோனேராய, கண்களை ஏறெடுப்பே. அல்லேலூயா, கண்களை ஏறெடுப்பே மாவேரோனேராய, கண்களை ஏறெடுப்பே. காலை தள்ளாட ஓடாதவரே, காலை தள்ளாட ஓட்டா ஓரங்கா காப்பவர், காலை தள்ளாட ஓட்டா, காலை தள்ளாட ஓட்டா ஊரங்காது காப்பவர், காலை
எங்களுக்கு நிழலாய் எப்பொழுதும் இருப்பவரே, பக்க நிழல் அவரே, என்னை ஆதரித்திடும் பக்க நிழல் அவரே, எங்களை அருமையாக ஆதரித்து வருகிற தெய்வமே, பக்க நிழல் அவரே, எக்கால நீளமாயும் என்னை சேதப்படுத்தாது, சேதமராமல் எங்களை காக்கிறவரே, முக்காலம் நின்றனை நற்காவல் புரியதை தங்களை ஏறெடுப்பே, பேருநேராய கண்களை ஏறெடுப்பே, அல்லேலூயா, கண்களை ஏறெடுப்பே, பேருநேராய கண்களை, எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காக்கிறவரே, எல்லா தீமைகளுக்கும் விலக்கிய எல்லா தீமைகளுக்கும், அல்லேலூயா, எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கிய எல்லா தீமைகளுக்கும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பே, பேருநேராய கண்களை ஏறெடுப்பே, அல்லேலூயா, கண்களை ஏறெடுப்பே, பேருநேராய கண்களை, விண்மனுண்டாக்கிய வித்தகரிடமிருந்து என் எல்லா ஒத்தாசை இருந்தனும் இவர் கண்களை ஏறெடுப்பே, பேருநேராய கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா, மகிழ்ச்சியோடு சொல்லுமா ஹல்லேலூயா, மகிழ்ச்சியோட இன்னும் சொல்ல ஹல்லேலூயா, சேர்ந்து சொல்லுமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்கள், இந்த 20 ஆண்டுகளில் தமிழ் பேசுகிற தேவ ஜனங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம ஆசீர்வாத டீமினுடைய ஸ்தோத்திர பலி புத்தகம் இருக்குது. ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பாருங்க, சிறு பிள்ளைகள் கூட கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆம், தமிழ் பேசுகிற தேவ ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்று இவ்வளவு அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாத டிவி மூலமாகவே, அவர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான ஊழியத்திற்காக கர்த்தருக்கு சகல துதி கன மகிமை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் இணைந்து நாம் அவருக்கு மகிமை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த கிட்டத்தட்ட எல்லார் வாயிலும் கர்த்தரை துதிக்கிற துதி, கர்த்தரை உயர்த்துகிற துதி கர்த்தர் உண்டாக்கி விட்டாரே, அவர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு நம்ம அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் பாட போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இந்த பாடலை கூட நாம் தொடர்ந்து நாம் பாடி கர்த்தரை உயர்த்துவோமாக. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சொல்லுவோம், வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டாயின் அடைக்கலம் புகவே
வார்த்தைகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவரே அவர் சட்டைக்கு அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டைக்கு அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டைக்கு அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே ஆயிரம் 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாவரமே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாவரமே அவர் சட்டைக்கு அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டைக்கு அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த நேரத்தில் உங்களோடு கூட உங்கள் சகோதரன் டாக்டர் ஜே ஆலன் பால் அவர்களும் உங்கள் சகோதரி டாக்டர் சோஃபியா ஆலன் பால் அவர்களும் இந்த நேரலில் உங்களோடு கைகளை தட்டி அவர்கள் அன்போடு நாம் வரவேற்போமாக. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் அதை என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவருமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, உங்கள் யாவரையும் இந்த ஒரு மகிழ்ச்சியான நம்முடைய ஆசீர்வாதம் டிவி ஊழியத்தின் 21வது ஆண்டினுடைய முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பதிலே நானும் சோஃபியும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படியாக அழுகிறவுடனே அழுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. அதன்படியாக விசேஷ விதமாக கரூரில் ஏற்பட்ட ஒரு பெரும் துயரம், சுமார் 40 பேர் போல அவர்கள் மரித்து போன அந்த ஒரு சம்பவம், இது விசேஷ விதமாய் தமிழ்நாட்டை உலுக்குகிறதை அறிந்திருக்கிறோம். எல்லோரும் வேதனைப்படுகிறோம். கடை அடைப்பு, அநேகருடைய வீட்டிலே ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை, கரூர் முழுவதிலும் வேதனையும் அநேக சஞ்சலமுமாய் இருக்கிற ஒரு நேரம். என்றாலும் அதன் மத்தியிலே அப்படிப்பட்டவர்களுடைய ஒரு ஆறுதலுக்காக விசேஷ விதமாக நாம் நேற்றைய தினத்திலே நாம் மன்றாடினோம். திருச்சபையிலே மன்றாடினோம், நேரடி ஒளிபரப்பிலும் மன்றாடினோம். என்றாலும் இப்பொழுதும் கூட கர்த்தருடைய ஆறுதல்கள் அவர்களுக்கு நிறைவாய் உண்டாக வேண்டும். கர்த்தர் அந்த தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து இருக்கிறவர்கள், ஒரு வீட்டில் தாயும் 2 பிள்ளைகள் மரித்திருக்கிறார்கள், இதே போல திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டவர்கள் மரித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் சொல்ல கேட்கும் பொழுது எவ்வளவு வேதனையா இருக்கிறது. சிறு பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் 5 பேர், பெண் பிள்ளைகள் 5 பேர் போல மரித்திருக்கிறார்கள் என்று கேள்விப்படும் போது வேதனையா இருக்கிறது. நாம் அவர்களுக்காக இப்பொழுதும் கூட அந்த குடும்பத்திற்கு ஆறுதலை கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று நாம் மன்றாடும்படியாக இருக்கின்றோம். அதனோடு கூட ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை பெற்று வருகிறவர்களுக்கு கர்த்தருடைய ஒரு அனுகிரகம் உண்டாக, பிழைத்து அவர்கள் சந்தோஷத்தோடு வாழும்படி
நாம் ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். சோஃபி இப்பொழுது ஜெபம் செய்வாள். நாம் யாவரும் ஒருமனப்பட்டுக் கொள்ளுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இதோ இந்த நாள் விசேஷமாக ஆசீர்வாதம் டிவி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. என்றாலும் கூட ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படுகின்ற அதாவது விசேஷமாக ஆண்டவரே நேற்றைய முன்தினம் ஆண்டவரே கரூரில் நடைபெற்ற ஒரு துயரமான சம்பவத்தின் நிமித்தமாக ஆண்டவரே தமிழ்நாடே கலங்கி இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீர் மனம் இறங்கி கர்த்தாவே மரித்து போனவர்களுடைய குடும்பங்களுக்கு நீர் ஆறுதலை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம் கர்த்தாவே. அதே நேரத்தில் இப்பொழுதும் ஆண்டவரே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றவர்களுக்காக விசேஷமாய் செபிக்கிறோம். அவர்களில் ஒருவராகிலும் ஆண்டவரே அப்பா மறிக்காத படிக்கு எல்லாரும் அதில் குணமாக வேண்டுமென்று நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ராஜா. இப்படிப்பட்ட துயரமான சம்பவம் ஆண்டவரே இதோ இனிமேல் தமிழ்நாட்டில் இது போன்று நடவாமல் இருக்கும்படிக்கு கர்த்தர்தாமே நீர் மனம் இறங்கி ஆண்டவரே ஒரு விசேஷ பாதுகாப்பையும் நம்முடைய ஆளுகையும் நீர் அதிகமாய் நீர் உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்தருளும். தமிழ்நாட்டிலே பாதுகாப்பையும் தேவ ஆளுகையும் நீர் ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆமென். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆண்டவர் மெய்யாகவே இத்தனை தேவனுடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கதறுகிற பொழுது நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அந்தந்த குடும்பங்களுக்கு மனிதருடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆறுதல், யார் நாம் பேசினாலும் கிடைக்காத ஒரு ஆறுதலை தேவன் கட்டளையிட்டு, ஆம் ஆண்டவர் தாமே கட்டளையிட்டு அருமையாய் அந்தந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போகட்டும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கடந்த 20 ஆண்டுகளாக ஆசீர்வாதம் தொலைக்காட்சி ஊழியம், பிளெஸிங் டிவி ஊழியங்கள் நடைபெற்று வருவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினதை எண்ணி இதோ நானும் சோஃபியும் ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் முதலாவது எல்லாரும் நான் சொல்லுவீங்களா? இங்க இருக்கிறவங்களும் மைக்கை வச்சுக்கிடுங்க. கர்த்தாவே நீர் உயர்ந்திருப்பீராக. கர்த்தாவே இதோ இந்த 20 ஆண்டு கால டிவி ஊழியத்திற்காக, 20 ஆண்டு கால டிவி ஊழியத்திற்காக, இதோ ஆசீர்வாதம் டிவியின் 20 ஆண்டு கால ஊழியத்திற்காக, ஆசீர்வாத டிவியின் 20 ஆண்டு கால ஊழியத்திற்காக கர்த்தாவே உமக்கு சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். உமக்கு சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். கர்த்தர் உயர்ந்திருப்பார். கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தை நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும்படி ஆசீர்வாதம் டிவி ஊழியம் ஆசீர்வாதமாயிருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுதுறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 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 என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு செப்டம்பர் 29, 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே மாலை நேரத்தில் சென்னையில் உள்ள புரசைவாக்கத்தில் உள்ள ஏசிஏ சர்ச்சில் வைத்து இதோ ஆசீர்வாதம் டிவி, பிளெஸிங் டிவி தன்னுடைய சேவையை ஆரம்பிக்கும்படியாக அதை ஜெபித்து ஆரம்பித்து வைப்பதற்காக டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்களும் டாக்டர் பால் தினகரன் அவர்களும் வருகை தந்திருந்தார்கள். அவர்களோடு கூட ஏராளமான ஊழியர்களும் அந்த நாளிலே வந்து இருந்து
ஜெபம் பண்ணி இந்த ஆசீர்வாதம் டிவி, அதாவது நம்முடைய 24 மணி நேர நம்முடைய தொலைக்காட்சியை ஆரம்பித்து வைத்தார்கள். கர்த்தருடைய அந்த நாளை நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். 20 ஆண்டுகள் கடகடவென்று ஓடி வந்து விட்டோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை இது. எல்லாரும் நம்ம கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20 ஆண்டு காலம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஊழியம் இப்படி செய்யறதுக்கு முன்பதா ஒரு அரை மணி நேர நிகழ்ச்சி கொடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுன்றதை நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? விசேஷமா இன்னைக்கு இந்த 21வது ஆண்டு துவக்க நாள்ல நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவதோடு ஒரு காரியத்தை இந்த நாள்ல எப்படி இந்த 20 ஆண்டுகளிலும் கர்த்தர் நமது ஊழியத்தை, அதாவது எங்களையும் நடத்தி கொண்டு வந்தார். இதிலே நாங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்கள், சில மறக்க முடியாத அனுபவங்கள், கர்த்தருடைய நடத்துதல், இவைகளையெல்லாம் ஒரு சிலவற்றை இது அந்த நாளிலே உங்களோடு கூட நீங்கள் கேட்கும்படியாக நாங்கள் தெரியப்படுத்த இந்த நாளிலே நாங்கள் அந்த நேரடி ஒளிபரப்பிலே நாங்கள் வந்திருக்கின்றோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த மாலை நேரத்தில் நம்முடைய இந்த பிளெஸிங் டிவி தன்னுடைய சேவையை ஆரம்பித்தது. ஆசீர்வாதம் டிவி தன்னுடைய சேவையை ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் நம்ம இங்கு இருந்த ஒரு ரெக்கார்டர், அதில் அந்த டேப் இங்கே பிளே பண்ண பொழுது அது கரெக்டாக இஸ்ரேல் தேசத்தில் டெல் அவீவ்ல இருந்து ஒளிபரப்பு ஆரம்பித்தது. அங்கிருந்து தான் முதலாவது ஒளிபரப்பை ஆரம்பித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தேசத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டது. அடடா, எவ்வளவு அருமையான ஒரு நேரமாக அது இருந்தது. அதை எண்ணி ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் ஒரே நிமிடத்தில் நடந்துவிடவில்லை, எளிதாக நடந்துவிடவில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு முயற்சி மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் விதை வித்து மூல காரணர் கர்த்தர் தாமே. இதை நாம் மறக்கவே கூடாது. எல்லாருக்கும் ஒருவேளை இன்றைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் பேசுகிற ஜனங்கள் எல்லாருக்கும் உங்களை அறிந்து வைத்திருக்கிறது இந்த டிவியின் மூலமாக மட்டுமாக கூட இருக்கலாம். ஆனால் டிவி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் ஆயிருந்தாலும் முழு நேரமாக இயேசு நேசிக்கிறார் என்ற பெயர்ல ஊழியத்தை செய்து ஏறக்குறைய 32 ஆண்டுகள் ஆய்விட்டது. அப்போ அந்த 32 ஆண்டுகளாக கர்த்தர் நம்மை அருமையாக விசேஷமாக நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். ஆமா, முதல் 11 ஆண்டுகள் போல சோபி முழு நேர ஊழியத்துல கர்த்தர் நம்மை நடத்தின விதம் என்னன்னு சொல்லி பார்த்தா, நமக்கு மீட்டிங்ஸ் மூலமாக, பத்திரிகை மூலமாக மட்டுமல்ல, ஆண்டவர் அந்த நிறைவு நம்முடைய டிவி ஊழியம் ஆரம்பிக்கும் முன்பதாக தொலைக்காட்சிகள்ல அரை மணி நேர நிகழ்ச்சி கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை கரம் பிடித்து, அது மட்டும் இல்ல, நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்டா ரிவைவல் பிரேயர் சென்டர் கட்டுவதற்கு கர்த்தர் நமக்கு பணித்து, அதுல எல்லாம் நம்மை ஆண்டவர் பழக்கப்படுத்தினார். ஒரே நாள்ல டக்குன்னு சொல்லி நம்ம கைகள் ஆண்டவர் டிவி ஊழியத்தை கொடுக்கவே இல்லை. அப்ப இதுக்கு நமக்கு மீட்டிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். சொல்லு. ஏறக்குறைய 10-11 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலும் மற்றும் வட இந்தியாவிலும் ஏராளமான கூட்டங்களை நடத்துவதற்கு அங்கங்கே அழைப்பு வந்த இடங்களிலெல்லாம் இடைவிடாமல் சென்று ஊழியத்தை செய்ய கர்த்தர் பலப்படுத்தினார். மற்றும் நம்ம ஊழியர்களுக்கான பயிற்சி முகாம்களும் கூட ஏராளமாக நடத்த கிருபை செய்தார். அதனோடு கூட நம்முடைய விருதுநகர் மாவட்டத்துல ஒவ்வொரு ஊரையும் அதை நம்ம கவனத்தில் வைத்து ஒவ்வொரு வருடமும் அற்புத பெருவிழா என்று ஒரு பெரிய ஒரு கூட்டங்கள் 5 நாட்கள் என்று சொல்லி நடத்தி அதிலேயும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இப்படி இதே போல அற்புத திருவிழா நடத்தும் போது உடனே ஒரு சின்ன ஒரு கூட்டம் இல்லை, இந்த கூட்டத்திற்கு நம்ம விருதுநகர் மாவட்ட அளவில் நம்ம ஒரு கூட்டம்லாம் நடத்தணும் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு பெரிய முயற்சி தேவையா இருந்தது.
ஒரு நம்ம ஊழியம் அப்ப பட்டிங் மினிஸ்ட்ரி, அதாவது ஊழியம் மொட்டு போல இருந்து மலரா ஆரம்பிக்கிற ஒரு நேரம். அதனால தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே நம்மளை நல்லா தெரியுன்றதுலாம் கிடையாது. சில திருச்சபைகளுக்கு தெரியும், சில ஊர்களுக்கு தெரியும், எல்லோரும் அறிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படி இருக்கிற நேரம். ஆனாலும் ஓய்வில்லாமல் எல்லா இடங்களுக்கும் ஊழியத்திற்கு செல்லும் பொழுது கன்வென்ஷன் கூட்டங்கள், பெரிய பெரிய பேரின்ப பெருவிழாக்கள் மற்றும் வந்து சபைகள்ல நடத்தி வந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் என்று சொல்லி போகும் பொழுது ஆண்டவர் அப்பொழுதுமே ஏராளமான கிரியைகளை செய்து கொண்டே வந்தார். ஏராளமான அற்புதங்கள், அடையாளங்கள், கிரியைகள் அங்கங்கே ஏராளமா செய்து கொண்டே வந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. விசேஷமாக இப்படி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது 2003 ஆண்டுல டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு திடீரென்று ஒரு நெஞ்சு வேதனை வந்தது. அப்போ எல்லாருமே திகைத்து கலங்கி கொண்டிருக்கிற நேரத்துல ஆண்டவருடைய ஏன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தை நோக்கி போராடிட்டே இருந்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனி கொடுக்கும்படி பிதா சுத்தம் பண்ணிக்கிறார் என்ற வார்த்தை வந்தது. அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, இல்ல உடனே வந்து வேறொரு மேடைக்கு அழைத்து செல்லும்படியாக இந்த ஒரு சம்பவத்தை நான் குறுக்கிட பண்ணியிருக்கின்றேன். அதாவது ஆண்டவர் வந்து ஒரு அருமையான ஒரு தரிசனம் எனக்கு காமிச்சாரு. நம்முடைய அலுவலகத்தினுடைய ரிசப்ஷன் அதுல நான் நின்றுட்டு இருக்கிறேன். அங்கிருந்து கர்த்தர் என்னை ஆவியில எடுத்துக்கொண்டு ஒரு அநேக ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடமா இருக்குது. அது ஒரு சர்ச்சு போல இருக்குது. ஆனா அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஸ்டேஜ் காட்டுறாரு. அதுல என்னன்னா ஒரே ஒரு டிவி பெட்டி இருக்கிறது. இதுக்கு காமிச்சு தொலைக்காட்சி ஊழியம், இதுல நீ பேசினா எல்லாருக்கும் கிட்டத்துல இருந்து நீ என்ன வசனத்தை எப்படி சொல்லணும் விரும்புறியோ எல்லாருக்கும் நீ சொல்லலாம். இந்த இடத்துக்கு நான் உன்னை அழைத்து போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். தனித்தனியா என்ன பேச விரும்புறோமோ அது தனித்தனியா ஜனங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கறத ஆண்டவர் சொல்லி, அப்போ அந்த நாட்கள்ல அவர் நடத்தின விதம் சற்று எங்களுக்கு வந்து கடினமான ஒரு மரண பள்ளத்தாக்கு போலதான் இருந்தது. ஏறக்குறைய 9 மாதங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல அவர் காத்திருக்கும்படி சொன்னார். எல்லா அழைப்புக்கு ஒத்துக்கொண்ட எல்லா கூட்டங்களையும் கேன்சல் பண்ணி என் பாதத்துல மாத்திரம் காத்திரு என்று சொன்னபடி அப்படியே காத்திருந்த பொழுது ஆண்டவர் டிவி ஊழியத்திற்கான வாசல்களை திறந்தார். எடுத்த உடனே சேனலுக்கான வாசல்களை திறக்கல. ஆண்டவர் வந்து முதல்ல வந்து ஒரு 1/4 மணி நேர நிகழ்ச்சியை கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அப்புறம் அதே நேரத்துல நம்ம அநேக லோக்கல் கேபிள் டிவிகளுக்கு, அநேக ஊர்களுக்கு நம்ம சிடியில் ரெடி பண்ணி அனுப்புவோம். செய்தியை இரவு ரெக்கார்ட் பண்ணி நம்ம பஸ்ஸில் அனுப்புவோம். காலையில் அந்தந்த ஊர்களில் இருக்க கேபிள் டிவியில் ப்ளே பண்ணுவாங்க. நாகர்கோவில் அனுப்புவோம், இங்கே அங்கே பல ஊர்களில் ஆமாம் அனுப்புவோம். அப்போ அங்கே எல்லாம் ப்ளே பண்ணும்போது அநேகர் ஆசீர்வதிக்கப்பட தொடங்கினார்கள். அட இது போல ஒரு பிரதர் இருக்கிறாரு, பிரதர் ஆலன் பால், அவருடைய மூலமா கர்த்தருடைய வார்த்தை அழகா வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிந்து கொள்ள முடியுது என்று சொல்லி மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக், அவங்க நம்ம உபவாச கூட்டம் அடுத்து நடத்தும் போது நமக்கு வருகிற கூட்டம் ஏராளமாய் பெருக தொடங்கியது. அப்ப அந்த சின்ன சேவையை நம்ம எல்லா இடங்களையும் செய்துகிட்டே இருந்தோம். அப்புறம் தினமும் 1/2 மணி நேரம் என்று சொல்லி வாசல் திறந்தார். தினமும் 1/2 மணி நேரம் கொடுத்தோம். தினமும் 1/2 மணி நேரம் நிகழ்ச்சி. அப்படி நடக்கும் போது ஆண்டவர் தமிழ்நாடு முழுவதிலும் ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் அவங்க எல்லோரும் வசனத்தை அழகாய் கேட்கவும் தியானிக்கவும் ஒவ்வொருவரும் கூட அருமையாக கர்த்தருடைய சித்தத்தை அழகாய் நிறைவேற்றவும் என எல்லா காரியங்கள் நடக்க ஆரம்பிச்ச உடனே ஏராளமான சாட்சிகள், கடிதங்கள் ஏராளமாய் வர தொடங்கியது. அநேகர் பயன்பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நாள், அந்த நாளிலே மாலை நேரத்தில் ஒரு ரெக்கார்டிங் வந்து வச்சு விருதுநகர்ல பக்தி வைராக்கியம், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தார் ரெக்கார்ட் பண்ணி முடிக்கும் போதே உள்ளத்துக்குள்ள துணிக்கிறது,
தொலைக்காட்சி அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் ஒலித்தது. பின்பதான் அந்த நிகழ்ச்சியை நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மருதக்குளம் என்ற ஒரு சிறிய ஊர்ல நடந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு கிளம்பி போயிட்டேன். அப்ப அந்த கூட்டம் முடிந்து முதலாவது நாள் கூட்டம் முடிந்த உடனே பின்பதாக நேரடியா தங்குகிற இடத்திற்கு வந்த பொழுது, வந்து அறைக்குள்ள பிரவேசித்த பொழுது சோஃபி, நம்ம கூட சிவகாசியில பிரபாகரன் இருக்காருல்ல, அவருடைய பிரபாகரன் சுந்தரி சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மூத்த மகன் கூட வந்திருக்கிறான். புக் ஸ்டால் போடுறதுக்காக அந்த மருதகுளம் கூட்டத்துல புக் ஸ்டால் போடுறதுக்காக வந்திருக்கிறான். லீவ்ல இருந்த அந்த படிப்புல லீவ்ல இருந்த நேரத்துல அவன் வந்திருந்தான். அவனும் வந்திருக்கிறோம். அந்த அறைக்குள் நுழைஞ்ச உடனே கர்த்தர் அவருடைய மகிமை எழுந்தருளி இருக்கிறதை நான் அந்த அறையில உள்ள பிரவேசத்துடனே கண்டேன். சாஷ்டாங்கமா நான் விழுந்தேன். அந்த பையனுக்கு என்னன்னு தெரியல, என்னடா சாஷ்டாங்கமா விழுந்து ஆண்டவரை தேடுறாரு உள்ள நுழைஞ்ச உடனே அப்படின்னு அவன் நினைச்சான். விழுந்து சாஷ்டாங்கமாய் தொழுது கொண்டேன் கர்த்தரை. அப்ப கர்த்தர் அந்த திருநெல்வேலியில பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையில் இருந்த அந்த ஹோட்டல்ல வச்சு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து 24 மணி நேரமும் எனக்கு வார்த்தையை வசனத்தை கொண்டு செல்லுகிற ஒரு ஊழியத்தை செய்வாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். அன்றைக்கு அந்த நாட்கள்ல நான் பேசின வார்த்தை என்னன்னா, என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு அந்த கூட்டத்துல நான் பேசுறேன். வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் நோக்கி பார்ப்பேன். அப்ப இங்க ஆண்டவர் வரும்போது என்ன பேசுறாரு, நீ வசனத்தை 24 மணி நேரம் கொண்டு போறதுக்கு ஒரு தொலைக்காட்சியை ஆரம்பிப்பாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்ப ஒரு காரியம் விசேஷ விதமாக நான் உடனே எந்த ஒரு காரியத்தையும் குறித்து நினைக்காம, ஓகே ஆண்டவரே, எனக்கு நீர் கடன் படாம என்னை கடன்காரனா மாற்றாம நீர் பார்த்துக்கொள்ள வேண்டியது மட்டும் நீர் பார்த்துக்கொள்ளும், நான் தொலைக்காட்சியை உடனே ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னேன். சரிதானா? அதை யோசிக்கும் போது அந்த நேரத்துல சூழ்நிலைகள் அதுக்கு ஏற்றாற் போல நமக்கு கிடையவே கிடையாது இல்லையா? ஒரு 24 hours சேனல் நடத்துறதுக்கு நம்ம கிட்ட தேவையான எக்யூப்மெண்ட்ஸோ அல்லது பொருளாதார நல்ல ஒரு நம்ம கையில பண வசதியோ அது இது மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. இன்னும் தொலைக்காட்சி குறித்த ஒரு நாலேஜும் கிடையாது. அது எப்படி நடத்துவது, நான் ஒரு வீடியோ இன்ஜினியரா இருந்தது நிமித்தமா டெக்னிக்கலான நாலேஜ் நம்மகிட்ட இருக்குது. எடிட்டிங் ப்ரோக்ராம் பண்றதுக்கு நிகழ்ச்சிகள் ரெடி பண்ணதான் தெரியுமே ஒழிய மற்றபடி வந்து ஒரு சேட்டிலைட் டிவி ஆரம்பிப்பதற்கான ஒரு நாலேஜ் வந்து அப்ப வந்து கிடையவே கிடையாது. அதாவது அப்ப யோசிக்கும் போது 1 கொரிந்தியர்ல எழுதியிருக்கிறபடி, ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்து கொள்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி, அந்த நாட்கள்ல தமிழ்நாட்டுல ஏராளமான எங்களை விட நல்ல வசதி படைத்த, அதாவது எங்களை விட திறமையான, எங்களை விட நல்லா பேசக்கூடிய நிறைய பேர் இருக்கதான் செய்தாங்க. ஆனால் ஆண்டவரோ நாங்களோ 2 பேரும் ஒரு ஆசிரியர்கள் குடும்பத்திலிருந்து வந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு வந்து இந்த டிவியை நடத்துவதற்கான எந்த ஒரு அனுகூலமோ எங்களுக்கு இல்லாத சூழ்நிலை. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மாத்திரம் தான். உனக்கு போன் பண்ணி திருநெல்வேலியில இருந்து சொன்னேன், சோபி இது மாதிரி கர்த்தர் டிவி ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு பாப்பா அப்படின்னு சொன்னேன். நீ கூட சிரிச்ச, என்னங்க விளையாடுறீங்களா, விளையாட்டுக்கு சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட. இல்ல சோபி, கர்த்தர் சொன்னாரு, உண்மையாவே இப்படி ஆரம்பிக்க சொன்னாருன்னு சொல்லும் போது அப்ப அதுக்கப்புறம் அப்படியா, அப்ப நம்ம ஜோம் பண்ணி செய்வோம்னு சொல்லி நீ கூட போன்ல நீ தகவல் தெரியப்படுத்தின. அப்ப ஒரு காரியம், என்ன காரியம்னா, அற்பமான நம்மை, எளியவர்களாகிய நம்மை, என்ன அதிக வறியவர்கள் அநேகர் இருக்க எளியவர்களாகிய நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த ஒரு பணியை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கரம் பிடித்ததினால அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அதனாலதான் ஆண்டவர் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை 20 ஆண்டுகள் நடத்தி வர கர்த்தர் உதவி செய்கிறார். நல்லா காணிக்கணும் சொல்லி 20 yearsனா சின்ன காரியம் கிடையாது. 2 decades, 10 ஆண்டுகள்.
நல்லா கவனிச்சேன்னா ஒரு 10 ஆண்டுகளை கடந்து வருவதே ஒரு பெரிய ஒரு டிராவல் காரியம். பண்ண வேண்டியிருக்கும். ஆமா, ஒரு காரியம். இப்ப சின்ன பிள்ளை, அதாவது 20 வயதுக்கு கீழ்பட்டவங்க எல்லாரும் அவங்க பிறந்து குழந்தையா வீட்டுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு வர்றப்பே நம்ம ஆசிரியர் டிவி வீட்டில் ஓடிட்டு இருந்திருக்கோம். அப்ப அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எப்பயுமே டிவி நம்ம டிவி அவங்க கண்களில் பட்டு இருந்தா வந்திருக்குது. இப்ப இந்த ஒரு ஜெனரேஷன், இந்த ஒரு தலைமுறைக்கு எப்பொழுதுமே நம்முடைய தொலைக்காட்சி அவர்கள் முன்பதாக இருந்து அவர்களுக்கு வார்த்தையை கற்றுக் கொடுத்து, ஸ்தோத்திரிக்க கற்றுக் கொடுத்து, ஜெபிக்க கற்றுக் கொடுத்து, தேவனோடு சஞ்சரிக்க கற்றுக் கொடுத்து, ஏராளமான சத்தியங்களை கொடுத்து, தேவனுக்கு ஏற்ற பயத்தை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறது. சரிதானே? ஆமா. இது 2 டெக்கேட்ஸ், 10 ஆண்டுகள். சிலர் சொல்வாங்களே, நாங்க சின்ன வயதுல இருந்தே உங்க டிவி பார்த்து தான் வளர்ந்தோம் சிஸ்டர், வளர்ந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கரெக்ட். அப்படிலாம் எல்லாரும் சொல்லத்தக்கதாக ஒரு காரியம். இப்ப எப்படி இத கர்த்தர் ஆரம்பிக்க பண்ணினார்ன்றத முதல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிலர், இப்ப புதுசா கூட இந்த தொலைக்காட்சி பார்க்கறவங்க இருக்கலாம், அவங்களுக்கு நம்ம எப்படி சில வருஷங்களா பார்க்கலாம், ஒரு ஆண்டு 2 ஆண்டு சில வருடங்களாக தான் இந்த டிவியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். உங்களுக்காக இந்த நாள்ல இதெல்லாம் நாங்க இதுக்கு முன்னாடி அநேக முறை நாம தொலைக்காட்சி நேயர்களுக்கு இதெல்லாம் நாங்க விளக்கி சொல்லியிருக்கிறோம். என்றாலும் இன்றைக்கு சுருக்கமாக எல்லாருக்கும் புரிந்து கொள்ளும்படியாக இந்த காரியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். முதலாவது 21 நாட்கள் உபவாசம் தமிழகம் எங்கிலும் நாங்கள் கூறி, வின் டிவி மூலமா இதை 21 நாட்கள் உபவாச ஜெபத்தை நாங்கள் எல்லோருக்கும் சொல்லி பிரகடனப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தினால் ஏற்படுத்தி இந்த உபவாசத்துல எல்லோரும் கூட கலந்து கொள்ளும்படியாக வைத்து எல்லோரும் முதலாவது அஸ்திபாரமிட்டோம். ஜெபத்தினாலே உபவாசத்தினாலே அஸ்திபாரமிட கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். முதலாவது டிவி ஆரம்பின்னு சொன்ன உடனே அடுத்து என்ன ஸ்டெப் என்பதை குறித்து அவர் சொல்லாட்டினா கூட முதல்ல நாங்க வெயிட் பண்ணோம். ஒரு 21 டேஸ் உபவாசம் இருந்து எல்லாருமே எங்களோட இருக்கிற ஊழியர்கள், முழு நேர பகுதி நேர ஊழியர்கள் விருதுநகர்ல எல்லாருமே உபவாசம் இருந்து ஜெபிக்க துவங்கினோம். அப்புறம் வின் டிவி மூலமாக பிரயோஜனம் அடைந்து வருகின்ற தேவ பிள்ளைகள் தமிழ்நாட்டுல ஏராளமான பேர் இந்த ஜெபத்துல எங்களுக்கு கலந்து கொண்டாங்க. எல்லாருமே ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நமக்கு ஒரு காரியம் தெரிஞ்சது சோபி, கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதனால கர்த்தர் சொல்லிட்டதுனால இது அவர் நிறைவேற்றுவார். எப்படி நமக்கு செய்வார்னு தெரியாது, நிறைவேற்றுவார். முதலாவது எல்லோரும் உபவாசிக்கிற ஒரு நேரத்தை ஏற்படுத்தினோம் முதல்ல. நம்பர் 2, ஆண்டவர் சொன்னார் உபவாசம் முடிகிறப்ப தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் எல்லா ஊர்களுக்கும் நீ போ, அறிமுக பயணமாக இதை வைத்து இந்த தொலைக்காட்சியை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி அங்கு போகிற இடத்துல பாகாலுக்கு முழங்கால் முடக்காத 7000 பேரை நான் அன்றைக்கு வச்சிருந்தேன், எலியாவின் நாட்கள்ல வச்சிருந்தேன்ல, அது போல முழங்கால் யுத்தம் பண்ணத்தக்க 7000 ஜெப வீரர்களை நான் உனக்கு கொடுக்கிறேன் கர்த்தர் கொடுத்தார் நமக்கு. அது முதலாவது 21 நாள் உபவாச ஜெப அஸ்திபாரம். இரண்டாவது 7000 ஜெப வீரர்களை நம்ம கலெக்ட் பண்றதுக்கு ஆண்டவர் இந்த அறிமுக பயணத்துல டிவியை குறித்த எல்லாருக்கும் சொல்லும்படியாக தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன்னா இதுதான் முதல் சேட்டலைட் டிவி 24 மணி நேரம் வசனத்திற்காக ஆரம்பிக்கப்பட போகின்றது. எனவே இதை குறித்த ஒரு வெளிப்பாடு தேசத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வரணும் என்று சொல்லி ஏறக்குறைய 40 தினங்கள் என்று எண்ணுகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டம் என்று சொல்லி ஒரு மாவட்டத்துல 3 ஊர்கள்ல கூட்டங்களை நடத்தி ஆண்டவர் ஒரு சூறாவளி பயணமாக சகோதரனும் அவர்களோடு ஒரு சில சகோதரர்களும் உடன் சென்று இந்த தொலைக்காட்சியை குறித்ததான அறிமுகத்தை ஜனங்களுக்கு சொன்னாங்க. அப்ப எல்லா ஊர்லயும் இதை வரவேற்றாங்க. எல்லா ஊர்லயும் தேவ பிள்ளைகள் ரொம்ப ஆசையோடு கூட இப்படி ஒரு
டிவி 24 மணி நேரம் வசனத்திற்காக வேண்டும் என்று சொல்லி நாங்க எத்தனையோ தடவை நாங்க எவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லி நிறைய தாய்மார்கள்லாம் சொன்னாங்க போன இடத்துல. நமக்கு விசேஷ விதமா நம்ம விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்தப்ப அங்க இருந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஐயா மற்றும் அங்க இருக்கிற பிரபாகரன் அவங்க இப்பொழுது கல்லூரியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அவங்க நம்மை வரவேற்கிறதுக்கு பேண்டு வாத்தியத்தோடு உள்ள ஊருக்குள்ள வரும்போது நில்லுங்கன்னு சொல்லி அங்க இருந்து பேண்டு வாத்தியம் வாசிச்சு நம்ம ஜெபம் நடக்கிற இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு கொண்டு போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் முழு தமிழ்நாட்டில் நமக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். என்ன அப்ப இந்த 7000 பேரை முதலாவது கர்த்தர் கொடுத்தார். ஜெப வீரர்கள் எழுப்பி கொடுத்தார். 7000 ஜெப வீரர்கள் கர்த்தர் முழங்கால் யுத்தம் செய்கிறதற்கு 7000 ஜெப வீரர்களை கர்த்தர் கொடுத்தார். ரெண்டாவது அதுக்கு பின்பு ஆண்டவர் சொன்னார், 5 அப்பம் 2 மீனுக்கு அடையாளமாக 5000 பேர் கூடியிருந்தப்ப போஷிக்கிறதுக்கு பயன்படுத்தினது போல நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு 5 அப்பம் 2 மீனுக்கு அடையாளமாக அவங்களால் இயன்ற காணிக்கை மாந்தோர் கொடுக்கும்படி சொல்லு, அதை வைத்து நான் இந்த ஊழியத்தை அழகாய் நான் நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினார். 5 அப்பம் 2 மீன் என்ற இந்த திட்டத்தை போகிற இடங்கள்ல அந்த எல்லா ஊர்களையும் ஒரு மாவட்டத்தில் 3 அல்லது அதற்கு மேல கூட நம்ம போய் தேவனுடைய பிள்ளைகளை சந்திக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஹால் அல்லது கல்யாண மண்டபம் எடுக்கும்போது அங்கங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் சகோதரர்கள் நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய ஊழியத்தின் பங்காளர்கள் அந்த நாட்கள் இருந்தவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த எல்லா ஒரு நேரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு சில இடங்களில் சர்ச்சஸ் திறந்து கொடுத்தாங்க. சர்ச்சில் வாங்க, சில ஸ்கூல்ல வச்சுக்கிடுங்க அப்படின்லாம் எல்லோரும் வரவேற்றாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்து எழுப்பின்படி ஆண்டவர் கொண்டு வந்தப்ப ஒரு காரியம் சோபி, நமக்கு டிவியை ஆரம்பிப்பதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட தொகை முதலாவது தேவை இருந்தது. அடுத்து ரன் பண்ணுவதற்கு தேவையான மற்ற, அதாவது முதலாவது ஆரம்பத்துக்குன்னு சொல்லி ஒரு தொகை தேவையா இருந்தது. அந்த நாட்கள் எல்லாரும் கேட்டாங்க, எப்படி நிறைய தேவை இருக்குமே, எப்படி நீங்க வந்து சந்திக்கப்பட்டது, எப்படி துவங்குனீங்க என்று சொல்லி அநேகர் வந்து கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் எல்லாமே அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா அவர் தேவ கிருபையாய் நடத்தி தேவ பிள்ளைகளை எழுப்பி அதுக்கு எப்படி அதை நம்ம மீட் அவுட் பண்ணோன்றது தேவனுடைய பிள்ளைகள் தெரியணும்ல. அது எப்படின்னு சொன்னா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை கர்த்தர் ஆலோசனையா கொடுத்தார். எங்களுக்கு சடுதியாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆலோசனை வந்தது. கர்த்தராலே அது எங்களுக்கு எட்டியது. எப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் இந்த அறிமுக பயணத்துல காணிக்கை தங்களால் இயன்ற காணிக்கை கொடுக்கிறதோடு கூட இன்னொரு காரியம் என்னவென்றால், டெபாசிட்டாக 3 ஆண்டுகள்ல நாங்க திரும்ப தந்துருவோம் அப்படிங்கிற ஒரு டெபாசிட்டா உங்களால் இயன்ற தொகையை நீங்க கொடுக்கலாம். 20,000 அல்லது 50,000 ரூபாய் டெபாசிட்டா கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டோம். அப்ப அவ்வாறு டெபாசிட்டாக அநேக தேவ பிள்ளைகள் முன்வந்து டெபாசிட் பணமாக கொடுத்ததையும் காணிக்கைகள் அந்த பிரயாணத்தில் போகும்போதும் அதன் பின்பும் தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்ததையும் வைத்து நம்ம இந்த தொலைக்காட்சியை ஆரம்பிக்கிறது. வந்து 3 மாதத்திற்கான முன்பணம் கொடுக்க வேண்டும், இப்படி டெலிபோர்ட் கொடுக்கணும், இப்படி பல தேவைகள் அட் அ டைம்ல நமக்கு தேவைப்பட்டது. அப்போ இந்த மாதிரி கர்த்தர் வந்து ஜனங்களை எழுப்பினார். அழகாய் கர்த்தர் ஆரம்பிக்கும்படியாக உதவி செய்தார். இப்ப அவ்வாறு வந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் இப்ப நாங்க நினைக்கிறோம், இந்த நேரத்துல அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட இந்த அறிமுக பயணத்துல நம்மோடு கூட கார்ல கூட வந்த சகோதரர்களை நினைக்கிறோம். அறிமுக பயணத்தில் வந்தவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அறிமுக பயணத்தில் கூடி வந்து, அது மட்டுமல்ல, இந்த டெபாசிட் எல்லாம் கொடுத்து உதவின தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளில் நினைக்கிறோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன ஒரு காரியம், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க தொடங்கினார். யாரெல்லாம் இப்படி டெபாசிட் கொடுத்தாங்களோ அவங்கள ஆசீர்வதித்து மிகவும் ஆசீர்வதிச்சதுனால சிலர் எல்லாம் அந்த 3 ஆண்டு முடியும் போது
பிரதர் அந்த டெபாசிட் தொகை எங்களுக்கு வேண்டான்னு திரும்ப சொல்லும்படி கொடுக்க வேண்டாம் அப்படி சொல்லும்படி கூட வைத்தார். அவங்கள பல மடங்கு ஆசீர்வதித்தார். ஏன்னா இந்த தொலைக்காட்சி பணிக்காக அவர்கள் நிற்கிறதை ஆண்டவர் கண்டு அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். அன்றைக்கு அருமையாக மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தழைக்கும்படி கர்த்தர் செய்தார்னு சொல்லி எழுதியிருக்கிறது போல தழைக்கும்படியாக ஆண்டவர் செய்தார் அநேகரை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பின்பதாக சோபி நமக்கு வந்தது இது அதாவது டிவி ஊழியம்னு சொன்ன உடனே ஏதோ அது லகுவானது என்று சொல்லவே முடியாது. அது இறங்கி பார்க்கும்போது தான் அதனுடைய ஆழமும் அகலமும் போக போக வந்துகிட்டே இருந்தது. இது ஒரு கடினமான ஒரு ஊழியம். நிறைய ஊழியர்கள் சொன்னாங்க இது ரொம்ப கஷ்டமானது, இது நீங்க எவ்வளவு நாள் நடத்த முடியும்னு தெரியலையே என்று சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க இது ஒரு பெரிய சவால் நிறைந்த ஊழியம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் ஒரு சில பெரிய மூத்த ஊழியர்கள் எங்களை ஊக்கப்படுத்தினாங்க. விசேஷமாக நம்ம டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை நாங்கள் போய் சந்தித்து ஜெபம் பண்ணி இந்த ஊழியத்தை இதை துவக்கி வைக்க வரும்படி நாங்கள் கேட்கும் பொழுது அவங்க எங்கிட்ட பாரத்தோடு பகிர்ந்து கொண்ட காரியம், தம்பி நீ இந்த சின்ன வயசுல கடன் பற்றக்கூடாதுன்னு நான் ரொம்ப பாரப்படுறேன்ட்டு அவங்கள நாங்க எப்ப பார்த்தாலும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் உனக்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருவருமே நல்லா ஊக்கப்படுத்தினாங்க. அதனோடு கூட நம்முடைய ஏசிய சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் டிவி ஊழியத்திற்கு ஆரம்பமாவதற்கு அந்த சர்ச் அவங்க திறந்து கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து உபவாச கூட்டங்களுக்கு கேட்கும் பொழுதெல்லாம் திறந்து கொடுத்தாங்க. நாங்க அவங்கள பார்த்து தனியா ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அவ்வளோ எங்களை என்கரேஜ் பண்ணி பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி நம்மை பாஸ்டர் டி மோகன் அவங்க கூட சர்ச் உபவாச கூட்டங்களுக்கு நமக்கு திறந்து கொடுத்திருக்காங்க. நம்ம டிவி ஊழியத்துல அவங்க நல்லா நம்மள என்கரேஜ் பண்ணுவாங்க எப்பவும். அதே நேரத்துல எஸ்ரா ஐயா இந்த நேரத்துல நினைக்கிறோம். ஆமா, முதல் ஆரம்ப நாள்லயுமே நம்ம கூட இருந்தாங்க. நம்ம அறிமுக பயணம் முடிக்கும் போது அந்த நாட்கள்ல அவங்களுடைய பைபிள் ஸ்கூல் ஹால் தான் நமக்கு திறந்து கொடுத்தாங்க. ஆடிட்டோரியம் தான் நமக்கு கொடுத்தாங்க. அங்க வச்சு அந்த நிறைவு கூட்டம் நம்ம வச்சோம். பின்பதாக இந்த தொலைக்காட்சி ஆரம்ப நாளைக்குமே பேராயரையா வந்திருந்தாங்க. அதே போல இங்க இருக்கிற கேபிள் டிவி நிறுவனம், ஒரு மிகப்பெரிய கேபிள் டிவி நிறுவனம் நமக்கிட்ட அதிகமான தொகை ஒளிபரப்பு ஆகுது என்று சொல்லும் பொழுது நமக்காக அவங்க கிட்ட பரிந்து பேச வந்திருந்தாங்க. நமக்கு கொஞ்சம் நீங்க குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கிறோம். நம்ம பேசுறதுக்கு வந்துட்டாங்க இல்லையா, நம்ம கூட நின்று அவங்க காரியங்களை செய்தார்கள். இப்படி நிறைய பேரை சொல்லிட்டே போகலாம். ஆண்டவர் இப்படி அனுகூலங்களை எங்கும் நமக்கு அந்த நாட்கள்ல கட்டளையிட்டார். அநேக தேவ பிள்ளைகள் இதற்காக ஜெபிக்க துவங்கினாங்க. தினமும் 15 நிமிடம், அடுத்து வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு நேரம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், தாய்மார்கள் ஏராளமாய் ஆண்டவர் எழுப்பி கொடுத்தார். கர்த்தருடைய கரம் பலமாக அந்த ஊழியத்துல இறங்கினதை நாங்கள் கண்டோம். கிரியைகள் பலமாய் வெளிப்பட துவங்கியது. அதே நேரத்துல இந்த டிவியின் மூலமாக ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம் இவையெல்லாம் புறப்பட்டு சென்று கொண்டே இருக்கும் பொழுது இதனால கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட துவங்கினது. எனவே இதற்கு எதிராக சத்துருவின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் எங்களுக்கு விரோதமாக பலமாய் எதிர்க்க துவங்கின. அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அந்த அளவு பல சவால்கள், கடினமான சூழ்நிலைகள் இவைகள்லாம் ஏராளமான காலங்கள் நாங்கள் சந்தித்து வந்தோம். இரவு முழுவதும் நாங்கள் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணி காலை விடியும் பொழுதுதான் தூங்குகிறது. பல நாட்கள், பல வருஷங்கள் என்று சொல்லலாம். எங்களோடு கூட சேர்ந்து அநேகர் ஜெபம் பண்ண கூட இருந்தாங்க, ஊழியத்துல இருந்தவங்க. கர்த்தர் தான் ஆனா கூட இருந்து தாவீது சொல்வது போல என்னுடைய அதாவது புயங்களால வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும் படிக்கு என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறீர் என்ற இந்த வசனம் தான் எனக்கு எப்போ ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா ஆண்டவர் அப்படியாக பெரிய பெரிய சவால்களையும் சத்துருவின் வல்லமைகளையும் ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணி யுத்தம் பண்ணி ஜெயித்து அப்படியே கடந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஊர்ல டிவி ஆன் ஆகும் போது நமக்கு இங்க வீட்டுல நல்லா தெரியும். அதுக்கு முன்பதான் ஒரு பெரிய ஆவிக்குரிய யுத்தத்தை நாங்க சந்திப்போம்.
சந்திச்சா உடனே ஃபோன் வரும், இந்த மாதிரி ஒரு ஊர்ல இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிச்சுட்டாங்க, கேபிள்ல கனெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு வரும். ஒவ்வொரு ஆவிக்குரிய யுத்தத்தை நாங்கள் கண்டு, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதிகமாக நாங்கள் பாடுபட்டு ஜெபித்து கண்ணீர் சிந்தி கடந்து வந்திருக்கிறோம். ரத்த கண்ணீர் சிந்தாத குறைதான். அவ்வளவு ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் கண்ணீர் வடித்திருக்கிறோம், அழுது இருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம், ஓடி வந்திருக்கிறோம். இன்னொரு பக்கத்துல ஒரு பக்கம் என்கரேஜ்மெண்ட் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து டிஸ்கரேஜ்மெண்ட், கிரிட்டிசிசம் ரொம்ப அதிகமா இருந்தது. ஆரம்பமாக இருக்கும்போதே அறிமுக பயணம் புறப்பட்டு கன்னியாகுமரியிலிருந்து நேரடியா நான் திருநெல்வேலி வந்திருக்கோம். திருநெல்வேலியில் நம்முடைய பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு கிட்டத்தில் ஒரு மண்டபத்தில் வச்சு நடத்துகிறோம். அது முடிச்சு உடனே ஒரு 5 பேர் போல் வந்து என்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. கூட இருந்த பிரதர் சொன்னாங்க, ஒரு 5 பேர் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி வாங்கன்னு சொல்லும்போது என்னுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து உட்காந்தாங்க, வாங்க உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னீங்களாமே என்னன்னு சொல்லி. இது மாதிரி நீங்கள் டிவி ஆரம்பிக்கிறீங்களாமே, பிளெஸிங் டிவி அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் பிரதர், கர்த்தர் சொன்னதுனால ஆரம்பிக்கிறோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு டிவி ஆரம்பிக்க போகிறோம். சரி அப்படியா, பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்ன, நாங்கள் தான் ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க, நிப்பாட்டிடலாம்ல அப்படின்னு கேட்டார் நம்மகிட்ட. அப்போ நான் சொன்னேன், இல்லை கர்த்தர் எனக்கு சொன்னபடி நான் என்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பணிகளை செய்கிறதற்கு என்கிட்ட எந்த ஒரு கமெண்ட் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்ன பிறகு அவங்க கடந்து போனாங்க, முறுமுறுத்தோண்டே கடந்து போனாங்க. நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, நாங்கள் தான் பண்ண போகிறோம்ல, அப்புறம் நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டுன்னு சொல்லி அவர்கள் வந்து பேசினாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை கர்த்தர் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதே போல டிஸ்கரேஜ்மெண்ட் பல எல்லைகள்லையுமே அவ்வப்போது வந்து மோதுகிறதை நம்ம கண்டிருக்கிறோம். ஊழியம், டிவி ஊழியம் ஆரம்பித்த பிறகும் பொருளாதார நெருக்கடி என்கிறதன் மூலமாக பயங்கரமான டிஸ்கரேஜ்மெண்ட் அவ்வப்போது வந்துகிட்டு இருக்கோம். நம்ம மன மகிழ்ச்சியா சந்தோஷமா பேசுறத டிவியில மக்கள் பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி அழகா சொல்லிடுவாங்க. அப்ப டிவி ஆரம்பிச்சு ரன் பண்ணும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்டார்டிங் ட்ரபிள் சொல்லுவாங்கல்ல, அது போல ஆரம்ப காலத்துல இருந்த அந்த வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்ப தேவைகள் இருக்கும். மற்றவங்க நினைப்பாங்க, இவர் பேரை பார்த்தா ஃபாரினர் மாதிரி இருக்காரு, ஆலன் பால், எங்கேயோ இருந்து அவருக்கு வருது போல நினைப்பாங்க. உண்மையில நமக்கு வெளியிருந்து தான் வருது. அதாவது உலகில் இருந்து, பரலோகத்தில் இருந்து தான் வருது, வெளியில் இருந்து தான் வருகிறது, பூமிக்கு வருகிறது. எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர்கிட்ட இருந்து நாங்க முழங்கால் படியிட்டு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கதறுகிறோமா, அவர் அனுப்புகிறார். காகத்தை அனுப்பி எலியாவுக்கு போஷிக்கலையா, அழகா ஒரு விதவை அவன் வீட்டுல அவங்களுக்கு போஷிக்கலையா ஆண்டவர். அப்படி கர்த்தர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்க பிதா சித்தம் கொண்டார், குமாரன் கிரியை செய்தார். அதே போல இன்றைக்கும் கர்த்தருடைய சித்தமும் அப்படியே இருக்கிறது. அதோடு கூட மட்டுமல்ல, மீட்பர் இயேசு கிறிஸ்து, மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் 5 அப்பம் 2 மீனாக தேவனுடைய பிள்ளைகள் தங்களால் இயன்ற காணிக்கை மாதந்தோறும் கொடுக்கிறதை பெற்று ஆசீர்வதித்து அநேருக்கு பிரயோஜனமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த விதமா பிசாசுகளின் போராட்டங்கள் நிறைய பெருகும் போது கர்த்தர் எங்களுக்கு ஜெப நடைகள் செல்லும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கட்டளை கொடுத்தார். நம்ம ஒரே இடத்தில் உட்கார்ந்திருக்கும்படி அல்ல, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நடந்து தெரி அப்படின்னு தானே சொல்றாரு, நீ நடந்து தெரி. அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் தொலைக்காட்சி மூலமாக வசனம் செல்லுகின்றதோ, நமது ஆசீர்வாதம் டிவியின் மூலமாக அங்கெல்லாம் எப்போல்லாம் ஆண்டவர் வந்து ஏவுகிறாரோ, எங்களை போகும்படி உணர்த்துகிறாரோ, அப்போல்லாம் வந்து ஜெபநடையாக நாங்க புறப்பட்டு செல்வது உண்டு. நானும் சோபியும் ஒரு கார்ல உட்கார்ந்து கொள்வோம். நான் காரை ஓட்டுவேன். பாருங்க, 1993ஆம் ஆண்டு ஊழியத்தை செய்தா
கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னை பலாயிரங்களுக்கு பயன்படுத்த போறார் தெரிஞ்ச உடனே நானே கொஞ்சம் பயந்தேன். என்ன பயந்தேன்னா, ஊழியம் ஆசீர்வாதமா வந்துட்டா பணத்துக்காக ஊழியம் செய்யறான்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காகவே ஒரு சொந்த ஸ்டுடியோ ஒன்றை வச்சுட்டா அதிலிருந்து வருகிற பணத்தை கொண்டு ஊழியம் செய்தா யாரு கேள்வி கேட்க முடியும்னு சொல்லி தான் ஒரு ஸ்டுடியோவை நிறுவுவதற்கு நான் ஓடிக்கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு விபத்து நேரிட்டது. மனுஷருக்கு இன்னும் பயப்படுறியா அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்டார். கண் திறந்த பொழுது அந்த 2 கைகள் தான் எடிட்டிங்க்கு தேவைப்படும். அந்த காலத்துல எல்லாம் நாங்கள் லோ பேண்ட் எடிட்டிங்னு பண்ணுவோம், அண்ட் பின்பதான் ஹை பேண்ட் எடிட்டிங்னு வந்தது, அப்புறம் தான் பீட்டா கேம் எல்லாம் வந்தது. அந்த லோ பேண்ட் ஹை பேண்டுக்கு எடிட்டிங்க்கு 2 கரங்கள் வேணும், பிளேயர் ரெக்கார்டர் பிளே பண்ண ரெக்கார்ட் பண்ண இவைகள் ரெண்டுமே கண்ட்ரோல் 2 கையில இருக்கும். இந்த 2 கையுமே மணிக்கட்டுமே உடஞ்சி போச்சு அந்த விபத்துல. பாருங்க, எதை கொண்டு நம்ம சம்பாதிக்கலாம் நினைச்சோம். வேதம் சொல்லுது, ஆமா அனாதி தேவன் தான் உனக்கு அடைக்கலாம், அவர் கை தான் உனக்கு ஆதாரம். நம்ம நினைச்சோம் நம்ம எடிட்டிங் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டுடியோ வச்சுட்டோம்னா அதுதான் நமக்கு ஆதாரம் நினைச்சோம். ஆனா கர்த்தரோ இல்ல, கர்த்தருடைய கரம் தான் உனக்கு ஆதாரம். உன்னதமானவருடைய கரங்கள் தான் உனக்கு ஆதாரம் காண்பித்து கொடுக்கதான் ஆண்டவர் அந்த ஒரு விபத்தையே நேரிட பண்ணி இருப்பார் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். இன்னைக்கும் 2 கைகளுடைய மொழி பகுதி உடைந்ததா இருந்தாலும் இந்த கார் ஓட்டுற நேரத்தில் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். காரை நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன், சோஃபி இடது பக்கம் உட்கார்ந்து இருப்பாள். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம், ஓட்டிக்கிட்டே கார் ஓட்டிக்கிட்டே சில நேரம் கை கோர்த்து ஜெபம் பண்ணுவோம். என்னுடைய இடது கரத்தை சோஃபி வலது கரம் பிடித்து கொள்வாள். நாங்கள் கார் ஓட்டிக்கிட்டே ரொம்ப என்ஹெச்சில் ஆட்களே வரலன்னா அந்த நேரம் கை கோர்த்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் சோஃபி கண் மூடி ஜெபம் பண்ணுவோம். நான் கண் திறந்த ஓட்ட முடியும், கண்ணை மூட்டோம்னா வேற எங்கேயா போக நேரிடும். நேரடியா எலியா மாதிரி பரலவத்துக்கு போற மாதிரி இருக்கக்கூடாது. ஆகவே ஓட்டிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், அந்நிய பாஷையில பேசுவோம், ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம், ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம், பாட்டு பாடுவோம், பாடுவோம், எண்ணி பாடல்களை சொல்லி பாடுவோம். ஒவ்வொரு ஊராக இப்படி அடிக்கடியாக ஜப பிரயாணம் என்று சொல்லி போய் ஜோமணி அந்த ஊர், அந்த பட்டணம், அந்த கிராமம் ஆசீர்வாதமா இருக்கணும். எங்கெல்லாம் வசனம் ஒளிபரப்பப்படுகின்றதோ, நமது தொலைக்காட்சி எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கணும், அங்கு கிரீச்சுகிற அந்தகார வல்லமைகள் கட்டப்படணும் என்று சொல்லி நாங்க அந்த 20 ஆண்டுகள்ல எத்தனையோ முறை தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்க போய் சுற்றி வந்துகிட்டே இருக்கோம். ஊருக்கு வந்து உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படணும், கேபிள் இணைப்பு உடைய அல்லவட்டா டிவி டிஷ் மூலமா பார்க்கிற உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படணும். அங்க உங்களுக்கு சத்துருனுடைய போராட்டம் இருக்கக்கூடாது, ஜெயம் உண்டாகணும் என்பதற்காக ஒவ்வொரு ஊருக்கும் நாங்க வந்திருக்கிறோம். நாங்க கார்ல போவோம், எங்களுக்கு முன்னே ஒரு கார் போகும், எங்களுக்கு பின்னால ஒரு கார் வரும். அதுலயும் ஆசாரியர்களும் ஜெப வீரர்களும் பின்னால உட்கார்ந்து இருப்பாங்க. முன்னே போகிற கார்லயும் ஆசாரியர்கள் அவங்களும் பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. இங்க இருந்து போன் பண்ணோம்னா அங்க பாட்டு சத்தம் தானே கேட்கும். போன் முன்னே போற காருக்கு ரிங் போச்சுன்னா அல்லேலூயா துதி மகிமை தான் பாடிட்டு இருப்பாங்க. பாடல் பாடி துதி செலுத்தி ஜெபம் பண்ணி இப்படித்தான் போய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடையணும், பலன் கொடுக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஏராளமான முறை நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணி நாங்கள் வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு மணி நேரங்கள் சில நேரம் நம்ம கார் நான் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பேன் சோஃபி. சில அந்த ஜெப நடையில சில நேரம் 1 வாரம் அல்லது 5 நாட்கள் 7 நாட்கள் என்று சொல்லி சென்று வர நேரிடும். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் 14 மணி நேரம் கூட ஓட்டும்படியாக சூழ்நிலை வரும். அப்பொழுதெல்லாம் சளைக்காமல் என்னுடைய கணவர் ஓட்டிக்கொண்டேதான் இருப்பாங்க. இப்ப இதெல்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல கார் வச்சிருந்தோம்னா அது குறித்து நல்லா வெளியே பேசிட்டே இருப்பாங்க. 2 கையும் உடஞ்சு போன கையை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோமே அது நினைக்க மாட்டாங்க. பிள்ளைகள்லாம் கூட கேட்பாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா அவங்க பெரிய பிள்ளைகளா வளர்ந்து வந்த போது அவங்க இதெல்லாம் பார்த்து, டாடி நீங்க இப்படி காரை இவ்வளவு மணி நேரம் இப்படி ஓட்டிட்டே இருக்க கூடாது, டிரைவர் வச்சு ஓட்டுங்க, எந்த ஊழியக்காரங்களாவது அப்படி ஓட்டுறாங்களா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு எங்க பிள்ளைங்க அடிக்கடி எங்க கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க. சில நேரம் ஆசீர்வாத பெருவிழா கூட நம்ம கார்ல நான் தான் ஓட்டிட்டு உள்ள வருவேன். கூட்டமானாலும் தேவ பிள்ளைகள் எங்கும் நிறைஞ்சு இருப்பாங்க. காரு நம்ம உபவாச கூட்டத்துக்கும் பாருங்க, நான் தான் ஓட்டிட்டு வரேன். உபவாச கூட்டத்துக்கு வந்தவங்ககிட்ட அநேகரை கேட்டீங்கன்னா தெரியும், கார் நான் தான் ஓட்டிட்டு வருவேன். அப்ப
அது என்னுடைய பழக்கமாயிற்று. சில நேரங்களில் டிரைவர் தம்பிமார் இருந்து ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க. இப்பெல்லாம் இல்லை, இப்போ நானே தான் ஓட்டிட்டு இருக்கிறேன் இன்னமும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்துல பிரயாசப்பட்டு பயிரிடுகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கார். ஆனால் நடுகிறவனால் அல்ல, நீர் பாய்ச்சிறனால் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். அதுதான். நம்ம இவ்வளவு பிரயாசப்பட்டாலும் கூட கர்த்தர் தான் விளைய செய்கின்றார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் அவருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போவதே கிடையாது. இதனால என்ன காரியத்தை கர்த்தர் செய்கிறார்? இந்த எல்லா அற்பமான முயற்சிகளை, நம்மால் இயன்ற முயற்சிகளை எல்லாம் கர்த்தர் கையில பெற்று, நீங்கள் கொடுக்கிற 5 அப்பம் 2 மீனுக்கு அடையாளமாய் கொடுக்கும் காணிக்கைகளை எல்லாம் கர்த்தர் கையில் பெற்று என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, எத்தனையோ ஆயிரமான வீடுகள் வீட்டுல விளக்கேற்றுகிறார். நான் ஒரு முறை சோஃபி விமானத்துல பிரயாணம் பண்ணி மதுரையிலிருந்து சென்னை என்டர் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கிருந்து புறப்பட்டேன்னா அங்கிருந்து வந்தேன்னா எனக்கு தெளிவாக ஞாபகத்தில் இல்லை, ரொம்ப நாட்களுக்கு முன்பதா. அப்போ நம்முடைய விமானத்தில் இருந்து சென்னை பட்டணத்தை பார்த்தா ஏராளமாய் ஆயிரமாய் 10,000 வீடுகள், விளக்குகள் அழகாக தெரியுது. திடீரென்று சொல்லி ஒரு இமை பொழுதில் எல்லா விளக்குகளும் மறைந்து திரும்ப வந்தது. நான் நினைக்கிறேன் மேகங்கள் டக்குன்னு, அந்த கார் மேகங்கள் குறுக்கிட்டு போயிருக்கலாம். மின் விளக்கு துண்டித்து திரும்ப ஆன் பண்ணது போல டக்குன்னு எனக்கு தெரிஞ்சது அந்த வேகத்துல. ஆனா அந்த நேரத்துல நான் என்ன கருதுகிறேன்னா, அந்த மேகங்கள் தான் டக்குன்னு குறுக்கிட்டு போயிருக்கோம். இரவு நேரத்துல அது மேகங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆனா டக்குன்னு நம்முடைய இந்த கிளாஸ் மறைச்சு பின்பத போறப்ப பார்த்தா அந்த கொஞ்ச நேரத்தை யோசிச்சு பார்த்தேன். அடடா, இத்தனை பேருடைய வீட்டுல எவ்வளவு வீடுகள் இங்கே நிற்கிறது. இப்படிப்பட்ட சில பிரயாசங்கள், பாடுகள், சிலர் நம்மளை கரிச்சு கொட்டுறாங்க, குறை பேசுறாங்க. ஆனா இத்தனை பேர் வீட்டுக்குள்ள, எத்தனையோ கிறிஸ்தவர்களுடைய வீட்டுக்குள்ள இது போகிறது. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கா தெரியாம இருந்தவங்க அப்படின்றவங்க கூட இருக்கிறாங்க. பாரம்பரியமா இருந்தோம், நல்ல ஆவியில போராடி ஜெபிக்க தெரியாதவங்க இருந்தவங்க இருக்கிறாங்க. துதிப்பதற்கு கற்றுக்கொண்டோம், ஜெபிக்க கற்றுக்கொண்டோம், உபவாசம் இருக்க கற்றுக்கொண்டோம், வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள், வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளல, சத்தியத்தை நல்லா இந்த தொலைக்காட்சி மூலமா நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்லி எங்க பார்த்தாலும் ஜனங்கள் எப்பொழுதும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு காரியம் சோபி, இவ்வளவு என்ன ஒரு பாடு இருந்தாலும் அந்த ஒரு காட்சி நான் கண்ட பொழுது எத்தனையோ 1000 பேர் வீட்டுல விளக்கேற்றப்பட, அதாவது வேத வசனம் கட்டளையே விளக்கு, அதான விளக்கு, வேதமே வெளிச்சம். அது போய் சேர்றதுக்கு நம்ம உழைக்கிறோம், கவலைகளை மறப்போம், கர்த்தரையே நினைப்போம்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க அது உதவியா இருக்கிறது. சரிதானே சோபி? ரெண்டாவது, ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஊழியத்தில் இருக்கிற அனாயிண்டிங்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க துதி ஸ்தோத்திரங்கள் எழும்புவதற்காக வீட்டில் எத்தனையோ பேர் இரவு ஓட விட்டு அந்த இரவு முழுவதும் கூட முழிச்சு துதிக்கிறவங்க இருக்கிறாங்க. சொல்லு பாப்பா. அது மாதிரி நிறைய பேர் பார்க்கும்போது சொல்லுவாங்க, பல வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஸ்தாபனத்தை நடத்துகிறாங்க, நிறைய கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க, காலேஜஸ் என்று சொல்லி நிறைய நடத்துகிற அவங்க அந்த ஒரு சகோதரியை சந்திக்கும்படியான தருணம் கிடைத்தது. அவங்களாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அவங்க அவங்க குடும்பமாக எங்களை பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு இவ்வளோ நிர்வாகத்தில் எவ்வளவோ பெரிய சில பாடுகள், சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் நாங்கள் ஒன்று செய்வோம், நாங்கள் இரவு முழுவதும் உங்கள் டிவியை நாங்கள் வீட்டில் ஆன் பண்ணி விட்டுருவோம். அப்போ எங்கள் பிள்ளைகளுக்கும் எந்த பயமும் இருக்காது, நாங்கள் எல்லாம் பயம் இல்லாமல் தூங்குவோம் அப்படின்னாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ படித்தவங்க, இவ்வளோ காலேஜஸ் வச்சிருக்காங்க, இவ்வளவு அவங்களுக்குள்ள எப்படி ஒரு விசுவாசம் இருக்குது அப்படின்னு நாங்க பார்த்து நாங்க ஆச்சரியப்பட்டோம். ரெண்டு காரியம் இத மாதிரி நீங்களும் ஆரம்பிச்சிடாதீங்க. ஆரம்பிச்சா தப்பு இல்ல. டிவி ஓவர் ஹீட் ஆகி தீ பிடிச்சிடக்கூடாது, வீட்டுக்குள்ள விபத்து உண்டாயிடக்கூடாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. முதலாவது
இந்த நாட்களில் ஸ்மார்ட் டிவி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. முந்தைய காலத்தில் பிக்சர் டியூப் ஹீட் ஆகி வெடிக்குமா இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ஆனால் இந்த ஸ்மார்ட் டிவி ஹீட் ஆக்குறது ரொம்ப அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் ஒன்று செய்யுங்க, இதை போல நிறைய பேர் அதாவது வீட்டுல எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை ஒலிக்கும் போது, பாடல்கள் ஒலிக்கும் போது, அன்றைக்கு சவுலுக்கு கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவியினால கலக்கம் வரும் பொழுது தாவீது இசை மீட்டி சவுலுக்கு ஆறுதல் வந்தது என்று பார்க்கின்றோம். அதே போல நம்முடைய டிவியிலையும் துதி பாடல்கள், ஆராதனை வேலைகள் என்று சொல்லி ஒளிபரப்ப ஏராளமான குடும்பங்கள்ல இருந்து சத்துருவின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், பில்லி சூனியங்கள், மாந்திரியங்கள் தெரிப்புண்டு போவத கண்ணார எல்லாரும் பார்க்கிறாங்க. பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்றாங்க. ஒரு வீட்டாரெல்லாம் அவங்க வீடு கட்டி முடிச்ச உடனே வேலையா டிவியை கொண்டு போய் திண்டு மேல வச்சு 1000 சோத்திர பலியை போட்டாங்களாம். இரவு முழுசும் அது ஓடட்டும்னு விட்டுட்டாங்களாம். என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில வந்தப்ப அந்த சிமெண்ட் திண்டு வெடிச்சிருந்துச்சு. என்னன்னு பார்த்தா இவங்க டிவியை தள்ளி வச்சு பார்த்தா அந்த சிமெண்ட் திண்டுக்கு உள்ள தகடு வச்சு பதிச்சிருந்துருக்கிறாங்க, மாந்திரிக தகடு. ஆனா டிவி ஓடும் போது வெடிச்சிருச்சு, அந்த பகுதி வெளிப்பட்டு இருக்கிறது. இப்ப என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சிலர் பாருங்க வார்த்தையை கேட்கிறாங்க. இந்த 7 நாட்கள் இதுக்கு முன்னமே நடந்ததும் மற்றும் இந்த மாதிரி நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட தாயாரெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு கரிய உருவம் இருக்கிறது அவங்களே கண்டாங்களாம். அது அவங்களுக்கு முன்னே முகத்துக்கு முன்னே நின்றுகிட்டு இருந்ததாம். திடீர்னு சொல்லி தற்கொலையின் ஆவி போல அது முன்னே நின்றதாம். அப்ப கர்த்தாவே உதவும்னு கேட்டப்ப கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கரம் ஒரு பூமியை பிளந்தது போல பிளந்து அந்த தற்கொலையின் ஆவி உள்ளே போச்சுதான். அப்படி அது மூடி போட்டுருச்சான். இப்ப நான் என்ன சொல்றேன், இங்க நேரடியா லைவ் நடக்கும் போது சில கிரியைகளை கர்த்தர் நேர செய்யறார். தூரத்துல லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அதே தான் செய்யறார். இப்ப நேற்று முன்தினம் 7வது நேற்றைய தினத்துல நம்ம இது பண்ணோம்ல சோபி, அதாவது எரிய விழும் 7 நாட்கள்ல நேற்றைய தின கூட்டத்துல ஒரு குறிப்பிட்ட சகோதரி அவர்கள் வந்த பொழுதே ஆரம்பத்திலேயே ஒரு வலு சர்ப்பத்தின் ஆவியின் போராட்டம் அவங்களுக்கு இருந்தது. அவங்க அப்படி ஒரு பாம்பு மாதிரி கீழே விழுந்து இப்படி 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 நெளிஞ்சிக்கிட்டு அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதும் இங்க இருந்து அங்க போய்கிட்டே இருந்தாங்க. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்க நம்ம சர்ச் இதில் அங்க போய்கிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப தூரம் நெளிஞ்சு ஒரு நேரம் வந்த உடனே சத்தியமும் உண்மையுமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், எரிகோ விழுந்து விட்டது அப்படின்னு நான் சொன்னேன். பாத்தியா, சொன்ன உடனே டப்புன்னு அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி அவர்களை விட்டு விலகினதை அவங்க உடனே உணர்ந்தாங்க. விலகி போய் சாட்சி சொல்லிட்டு போனாங்க. ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒண்ணு கவனிங்க, லைவ் கொடுக்கிற இடத்துக்கு நேரம் வரும்போது அதை கிரியை செய்கிறார். அதே இதுதான் டிவி மூலமா பார்க்கும் போது அதே கிரியை செய்கிறார் கர்த்தர். அப்ப ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும், கர்த்தர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் தேவன். அப்ப டிவி ஊழியத்தை நடப்பிக்கிற கர்த்தருடைய மகிமை விசேஷ விதமா முதலாவது முன்பதாக வைத்திருக்கிற ஒரு வசனம் என்ன, கர்த்தர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் தேவன். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. கர்த்தர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் தேவன். இன்னும் 5 முறை சொல்லுவோமா, கர்த்தர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் தேவன். இன்னும் 4 முறை, கர்த்தர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் தேவன். இன்னும் 3 முறை, கர்த்தர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் தேவன். இன்னும் 2 முறை, கர்த்தர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் தேவன். இன்னும் ஒரு விசை, கர்த்தர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் தேவன். கர்த்தர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் தேவன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அற்பமாய் நீங்கள் ஒருவேளை எண்ணி இருக்கலாம், ஏதோ சும்மா அவங்க கிட்ட ஏதோ பைசா இருக்கு ஏதோ பண்றாங்க அப்படின்லாம் இல்ல. இது கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலும் கர்த்தருடைய அழைப்புமாய் இருக்கிறது. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாய் ஊழியத்திற்கு இவ்விதமாக ஊழியத்திற்கு ஏற்படுகிறது
இல்ல. இந்த 20 ஆண்டுகள் என்பது சாதாரணமானதல்ல. இதுல எத்தனையோ முறை எங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் நாங்கள் திகைத்து நின்றது உண்டு. இப்படி பல விதங்கள்ல பல சவால்கள் எங்களை எதிர்த்து நிற்கும். ஆனால் அப்போல்லாம் கூட ஆண்டவர் சொல்லி ஆரம்பித்தபடியினால ஒவ்வொரு சூழ்நிலையும் அழகாய் தாண்டி வர பண்ணி இருக்கின்றார். விசேஷமாக தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னது போல ஆண்டவர் அக்கினியை நடக்கும் பொழுது அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, நீ வேகாதிருப்பாய் என்ற வாக்கு தத்தத்தின்படி அந்த ஊழியத்துல கூட பல போராட்டங்கள் இது போல வந்த பொழுதெல்லாம் கூட கர்த்தரே கூட இருந்து அழகா நடத்தி வந்திருக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, நிறைவாக இன்னொரு காரியத்தை நாங்கள் விசேஷ விதமாக செய்கிறோம். அது என்ன என்றால் வேதத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் 126:5-6 அது என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். சங்கீதம் 126:5-6 படிங்க. கண்ணீரோட படிங்க பிரதர். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். ஆமென். இன்னைக்கு நம்ம கண்ணீரோடு இந்த முதல் நாள்ல விதைக்க போகிறோம். ஆமென். சரிதானா? 2 காரியம் விதைக்க போகிறோம். ஒன்று ஜெபம், இன்னொன்று காணிக்கை. காணிக்கைனா என்ன காணிக்கை? நீங்க பைசா காணிக்கை அல்ல, கர்த்தருக்கு பொருள் காணிக்கை அல்ல. நம்ம கர்த்தருக்கு துதி பாடல் காணிக்கையா செலுத்த போறோம். இந்த முதல் நாள் இதுல நீங்கள் துதி பாடலை, துதிக்கிற ஸ்தோத்திரிக்குதலை காணிக்கையாக நீங்க செலுத்த போறீங்க, கர்த்தருக்கு காணிக்கையாக. இப்ப முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அந்த காணிக்கையை முதலாவது அவருக்கு சமர்ப்பிக்க போகிறோம். 100 ஸ்தோத்திர பலிகள் புஸ்தகத்தை கொண்டாங்க. சோஃபி உங்களை 100 ஸ்தோத்திர பலிகள் சொல்ல போற. நீங்க எல்லாரும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க போறீங்க. என்ன காணிக்கை கொடுக்க போறீங்க? பணம் அல்ல, பைசா அல்ல, நம்முடைய பொன்னோ பொருளோ அல்ல, நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த போகிறோம். 100 ஸ்தோத்திர பலிகள் எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஸ்தோத்திர பலியை சோஃபி ஒன்னொன்னா சொல்ல ரிப்பீட் பண்ண போறோம். சரியா? சேர்ந்துன்னா இப்ப அவங்களுக்கு ஸ்கிரீன்ல வரிசையை போட முடியுமா? எல்லார் கையிலும் புக் வச்சிருப்பாங்க. எல்லார் கையிலும் புக் இருக்கிறதா? ஓகே. புக்கு இப்பொழுதும் கூட உங்களுக்கு இருக்கிறதா? இருக்கா ஜனம்? 100 இருக்கா? ஓகே. 100 பிரைசஸ் நமக்கு டிவியில ஆயத்தப்படுத்தி டைப் பண்ணி இருக்கிறது. இப்போ அது போடுவாங்க. அந்த 100 பிரைசஸ் சோஃபி சொல்ல அவளோடு சேர்ந்து நம்ம சொல்ல போறோம். சரிதானா? 100 ஸ்தோத்திர பலிகளை நம்ம சொல்றது தான். இதுதான் காணிக்கை. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் தான் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இப்ப கண்ணீரோடு கூட, உண்மையான உள்ளத்தோடு கூட, ஆண்டவரே நீர் இந்த 21வது ஆண்டுல 20 ஆண்டுகள் நம்முடைய டிவி ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஐயா. இந்த 21வது ஆண்டை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும். அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். அநேகருடைய சஞ்சலங்கள் மாற வேண்டும். வேத வசன வெளிச்சம் அநேகருக்கு கிடைக்க வேண்டும். இதற்காக நாங்க எல்லாரும் ஒருமனப்பட போகிறோம். சோஃபி நீ சொல்றியா? நாங்க எல்லாரும் சேர்ந்து கொள்வோம். சொல்லு சோஃபி. பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் காணக்கூடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏக சக்கராதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம்.
ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். சாவாமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பலனுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பராக்கிரமம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை பாராத சுத்த கண்ணரே உமக்கு ஸ்தோத்திரம். பட்சிக்கும் அக்கினியே உமக்கு ஸ்தோத்திரம். பட்சபாதம் இல்லாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனதுருக்கம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லார் மேலும் தயை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பாகவே இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பில் பூரணரே உமக்கு ஸ்தோத்திரம். பூரண சத்குணரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதி உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா நீதிபரரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ள நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை சமாதான காரணரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனையில் ஆச்சரியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். செயலில் மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்ய சம்பன்னரே உமக்கு ஸ்தோத்திரம். எரிச்சலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். தம் வார்த்தையில் உண்மை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். பொய்யுரையாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாசற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். குற்றமற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒளியாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவேனும் இருள் இல்லாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். உத்தமனுக்கு உத்தமரே உமக்கு ஸ்தோத்திரம். புனிதனுக்கு புனிதரே உமக்கு ஸ்தோத்திரம். மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராக தோன்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஆறுதலே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு பணியாக இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் மெய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆளு பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். நியாய பிரமாணிகரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் துருகமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உயர்ந்த அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கோட்டையும் அரணுமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அனுகூலமான துணையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சணிய கொம்பே உமக்கு ஸ்தோத்திரம். பிளவுண்ட மலையே உமக்கு ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கின் லீலியே உமக்கு ஸ்தோத்திரம். வெண்மையும் சிவப்புமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்தும நேசரே உமக்கு ஸ்தோத்திரம். கிச்சிலி மரமே உமக்கு ஸ்தோத்திரம். மருதோன்றி பூங்கொத்தே உமக்கு ஸ்தோத்திரம். கன்னியர்களால் நேசிக்கப்படுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெளிமானுக்கும் மறைக்கூட்டிக்கும் ஒப்பாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய நேசரே உமக்கு ஸ்தோத்திரம். என் இளவயது நாயகரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்தும மணவாளனே உமக்கு ஸ்தோத்திரம். 10,000 பேரிலும் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தலை தங்கமயமாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாலில் கழுவப்பட்டவைகள் போல் இருக்கிற கண்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். முற்றிலும் அழகானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேனிலும் வாய் மதுரமானதே உமக்கு ஸ்தோத்திரம். மிகவும் நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாங்க வாழ்க்கையில கண்டுபிடிச்ச முக்கியமான சத்தியங்கள். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதனால அவர் சொன்னபடி அவர் அழகாய் நடத்தி வருகிறார். இரண்டாவது, நாங்க ஆண்டவர் சமூகத்துல கண்டுபிடிச்ச ஒரு காரியம் கூட, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். நாங்கள் எத்தனை மணி நேரம் எங்கள் தனி ஜெப ரூம்ல ஏராளமான மணி நேரத்தை நாங்கள் செலவிட்டு பின்பதான் தேவனுடைய பிள்ளைகளை சந்திக்க புறப்படுகிறோமோ, அந்த நேரம் ஒவ்வொரு முறையும் அந்த கண்ணீரோடு விதைக்கிறதை பார்த்து ஆண்டவர் வந்து கம்பீரமான அறுவடை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 100 ஸ்தோத்திர பலிகளை இப்பொழுது கூட நம்ம எல்லோரும் செலுத்தி இருக்கோம். ஒரு பாடலை கர்த்தருக்கு காணிக்கையாக நம்ம செலுத்த போகிறோம். என்ன பாடல்? ஆமா, கர்த்தர் நல்லவர் என்பதை
நம் நாவு அறிக்கை செய்யட்டும். பாஸ்டர் இப்போ நடத்துவாங்க அந்த பாடல். நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து கொள்ள போகிறோம். இந்த பாடலை கர்த்தருக்கு காணிக்கையாக இந்த 21வது ஆண்டு சேவையில் நம்ம கால் வைக்கிறோம். ஒரு அற்பமான ஆரம்பம். இந்த அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? இந்த அற்பமான ஆரம்பத்தின் நாளை கண்ணீரோடு கூட விதைக்கிறபடியாக நம்ம 100 ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் காணிக்கையாக கொடுத்திருக்கிறோம். 2வது, இந்த பாடல் கர்த்தர் நல்லவர் என்பதை நம் நாவு அறிக்கை செய்யட்டும் என்று பாடணும். பாடி முன்னே வாங்க, முன்னே நின்னுடுங்க. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அந்த நேரத்தை இந்த பாடல் கர்த்தருக்கு காணிக்கையாக நம்ம பாடுறோம். முழுவதும் காணிக்கை, இன்ஃபினிட்டி பெர்சன்டேஜ் இந்த பாடல் கர்த்தருக்கு காணிக்கை. இந்த காணிக்கை கர்த்தர் பெறுவாராக. பொருளோ பொன்னோ பணமோ எதுவும் நம்ம காணிக்கை இல்லை. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி ஆராதனை, இதை கர்த்தருக்கு காணிக்கையாக்குகிறோம். பாடுங்க பிரதர். நம்முடைய ஆசீர்வாத டிவியின் துதி ஸ்தோத்திர ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 529வது பாடல், கர்த்தர் நல்லவர் என்பதை நம் நாவு அறிக்கை செய்யட்டும். டிவியில் இருக்கிற, நேரலில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களோடு இணைந்து பாடுங்கள். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு நாம் பாடி கர்த்தருக்கு இதை காணிக்கையாக நாம் செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நம் நாவு அறிக்கை செய்யட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை நம் நாவு உயர்த்தி பாடட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை நம் நாவு அறிக்கை செய்யட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை நம் நாவு உயர்த்தி பாடட்டும். வாழ்வு தந்தாரு, என்ன வாழ வைத்தாரு. சுகம் தந்தாரு, என்ன சூழ்ந்து கொண்டாரு. வாழ்வு தந்தாரு, என்ன வாழ வைத்தாரு. இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். நல்லவர் என்பதை நம் நாவு உயர்த்தி பாடட்டும். நல்லவர் நம் ஆண்டவர், நமக்கு போதுமானவர். நல்லவர் நம் ஆண்டவர், நமக்கு போதுமானவர். எத்தனையோ ஆயுதங்கள் என்னை நோக்கி வந்த போது தீவிர வல்லமையால் தினமும் காத்து கொண்டார். எத்தனையோ ஆயுதங்கள் என்னை நோக்கி வந்த போது தீவிர வல்லமையால் தினமும். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். இந்த 100 ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தர் நல்லவர் என்ற இந்த பாடலையும் உமக்கு காணிக்கையாய் தருகிறோம் ஐயா. ஏற்று ஆசீர்வதியும், உம்முடைய நன்மை அனுப்பும். காணிக்கையாய் தருகிறோம். இந்த பாட்டையும் கேட்டு மகிமை அடைவீராக. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். தெளி தேனிலும் மதுரம் இவர்தானே, மாறாவின் கண்ணீர் மதுரமாக மாற்றியவர், மனம் கசந்த வாழ்வை மதுரமாக மாற்றிடுவார். மாறாவின் கண்ணீர் மதுரமாக மாற்றியவர், மனம் கசந்த வாழ்வை மதுரமாக மாற்றிடுவார். வாழ்வு தந்தாரு, எங்களை வாழ வச்சாரு. சுகம் தந்தாரு, எங்களை சூழ்ந்து கொண்டாரு. வாழ்வு தந்தாரு, எங்களை வாழ வச்சாரு. சுகம் தந்தாரு, சூழ்ந்து கொண்டாரு. கர்த்தர் நல்லவர் என்பதை நம் நாவு அறிக்கை செய்யட்டும். கர்த்தர் வல்லவர் என்பதை நம் நாவு உயர்த்தி பாடட்டும். ஓ, கர்த்தர் நல்லவர் என்பதை நம் நாவு அறிக்கை செய்யட்டும். ஆமென்.
இரண்டாக பிரிய செய்தவர், இரண்டாக பிரிய செய்தவர், பாதம் உன்னை தொடர்ந்தாலும் பாதைகளை காட்டிடவே கர்த்தர் உன்னோடு முன்னே நடந்து செல்லிடுவார். பாதம் உன்னை தொடர்ந்தாலும் பாதைகளை காட்டிடவே கர்த்தர் உன்னோடு வாழ்வு தந்தாரு, எங்களை வாழ வச்சாரு, சுகம் தந்தாரு, எங்களை சூழ்ந்து கொண்டாரு. வாழ்வு தந்தாரு, எங்களை வாழ வச்சாரு, சுகம் தந்தாரு, சூழ்ந்து கொண்டாரு. வாழ்வு தந்தாரு, வாழ வச்சாரு, சுகம் தந்தாரு, எங்களை சூழ்ந்து கொண்டாரு. வாழ்வு தந்தாரு, ஆண்டவரே, வானத்தை பூமி சிருஷ்டித்த கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுகம் தந்தாரு, எங்கள் சூழ்ந்து கொண்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம 100 ஸ்தோத்திர பலிகளையும் அதனோடு இந்த பாடலையும் அவருக்கு காணிக்கையா கொடுத்திருக்கிறோம். அதோடு ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு விதைக்கும்படி நீங்கள் இருக்கும் இடத்துல நின்று கொள்ள வேண்டுமான நின்று கொள்ளுங்க. முழங்கால் படின்னா முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. சகோதரிகள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. சகோதரர்கள் உங்களுடைய 2 கரத்தை எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க லைவ் ஆசீர்வாதம் டிவி மூலமா பார்த்துக்கிட்டு இருக்கலாம், யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய சகோதரர்கள் 2 கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. சகோதரிகள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. எல்லாரும் நம்ம இப்போ ஒருமனப்பட்டு ஊக்கமாக ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம்? கர்த்தாவே, அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கிற இந்த டிவி ஊழியத்தை ஆசீர்வதியும், இந்த ஊழியத்தின் தேவைகளை சந்தியும். ஜெபம் பண்ண போறோம். ஒரு டெஸ்டிமனி நான் படிச்சு நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். வேதத்துல அநேகர் இன்னைக்கு இந்த டிவி ஊழியத்தை விஷ் பண்ணி நீங்க எல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க. நம்ம தொலைபேசிக்கோ வாட்ஸ்அப்க்கும் நிறைய தேவ பிள்ளைகள் இன்றைக்கு 21ஆம் ஆண்டு துவக்க நாளன்று இந்த டிவியை வாழ்த்தி நீங்க உங்களுடைய செய்தி அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். சொல்லுகிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் உளமாற மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. ஒரு சகோதரி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சகோதரி ஷீபா அவர்கள் சென்னையிலிருந்து அவங்க போன் பண்ணியிருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் டிவிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம் டிவி ஒரு சேனல் என்று சொல்ல முடியாது. ஒரு தாய் தகப்பன் எப்படி கண்ணும் கருத்துமாய் ஒரு பிள்ளையை காப்பார்களோ அதுபோலத்தான் ஆசீர்வாதம் டிவி எனக்கு இருக்கிறது. ஒரு தகப்பனை போல தேற்றி ஆற்றி பலப்படுத்தி இரவும் பகலும் செம்மையாக என்னை நடத்துகிறது. ஆசீர்வாதம் டிவி தான் தேவனுடைய வழியில் நான் பாதுகாப்பாக நடக்க உதவுகிறது. ஆவிக்குரிய பெற்றோராகிய சகோதரன் மற்றும் சகோதரி சோஃபியா ஆலன்பால், சகோதரன் ஆலன்பால் அவர்கள் கொடுக்கிற செய்திகளும் ஆலோசனைகளும் என்னை செம்மையான வழியில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு உதவியாக இருக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் என் ஆவிக்குரிய பெற்றோர் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஜெபித்து வருகிறேன். அவர்கள் நீடித்து வாழ்ந்திருக்க ஜெபித்து வருகிறேன். அவர்கள் நல்லபடியாக இருந்தால்தான் என்னை போல இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக வழி நடத்த முடியும். அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து வருகிறேன். கர்த்தர் இந்த டிவி மூலமா ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிறார்னு சொல்லி இந்த சகோதரி அவர்கள் தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. சகோதரி ஷீபா சென்னையிலிருந்து அவர்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை போற்றுகிறேன். தேங்க்யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களுக்கு மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். நீங்க பெறுகிற நன்மையை நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்டது எவ்வளவு பெரிய சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த விதமா ஏராளமான சாட்சிகள் இருக்கிறது. நீங்க வாசிச்சா இரவு முழுவதும் வாசிக்கிட்டே போகலாம். ஆனா இப்பொழுது நம்ம எல்லாரும்
முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, உட்கார முடிந்தவர்கள், அதாவது வயதில் முதிர்ந்தவர்கள் உட்கார்ந்துகிட்டு நீங்க ஜெபம் பண்ணலாம். நிற்க முடிந்தவர்கள் நின்று கொண்டு ஜெபம் பண்ணலாம். உங்களுடைய வலது கரத்தை உயர்த்த, பெண்கள் வலது கரத்தையும் சகோதரர்கள் 2 கரங்களையும் உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி ஊழியத்தின் மேல உம்முடைய கரம் இறங்கட்டும். சோஃபி இப்பொழுது கூட அந்த ஜெபத்தை ஏறெடுப்பாள். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், கண்களை மூடி. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இதோ இந்த நாள் விசேஷமான நாள். ஆசீர்வாத டிவி நேயர்கள் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவ பிள்ளைகள் மற்றும் தமிழ் பேசுகிற தேவ பிள்ளைகள் உலகம் முழுவதும் எங்கிருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் அநேகருக்கு இந்த டிவி மிகுந்த பிரயோஜனமாக இருந்து வருவதை எண்ணி நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கின்றோம், மனதார துதிக்கின்றோம். ஆண்டவரை 20 ஆண்டுகளாக ஆண்டவரே இந்த டிவி ஊழியத்தை நீர் கொடுத்தீர் ராஜா. ஆண்டவரே, இதோ நீரே எங்களுக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, இதை நடத்தும் படிக்கு நீரே கூட இருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்டவரே அப்பா ஜனங்களை நீர் நேசிக்கிறீர் ஐயா. கண்ணீரில் மத்தியிலும், பாடுகளிலும், சஞ்சலத்திலும், இருளின் மத்தியிலும், பிசாசின் பிடியிலும், பில்லி சுனிய மாந்திரிக ஏவல்கள் மத்தியிலும், ஆண்டவரை கடன் பிரச்சனைகள், இப்படி பலவிதமான பாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அநேக ஜனங்கள், வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, ஒரு கலங்கரை விளக்கமாக ஆண்டவரை நீர் ஆண்டவரை 20 ஆண்டுகளாக இந்த டிவி ஊழியத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதமாக ஆண்டவரை அவர்கள் எங்கிருந்தாலும், ஒருவேளை பெரிய ஊர்ல பட்டணத்துல இருக்கலாம், அல்லது சிறிய ஊர்ல இருக்கலாம், சிறிய கிராமத்துல இருக்கலாம், எங்கிருந்தாலும் அவர்களுக்கு அவர்களுடைய வீடு தேடி உடைய வசனத்தை அனுப்பி வருகிறீரே. ஆண்டவரை உடைய மகா பெரிய தயவுக்காக, உடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 20 ஆண்டுகளும் இந்த டிவி ஊழியத்தை ஆண்டவரை நீர் ஏந்தி, நீர் சுமந்தீர், தப்புவித்தீர். பிசாசின் ஆயுதங்களுக்கு, தந்திரங்களுக்கு, சவால்களுக்கு நீர் தப்புவித்தீர் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வசனம் என்கிற விதையானது ஆண்டவரே தினமும் விதைக்கப்பட்டு கொண்டே இருப்பதற்கு நீர் அருமையான ஒரு வாசலை நீர் கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதன் மூலமாக ஏராளமான பேரை ரட்சித்து, அபிஷேகித்து, உம்முடைய சத்தியத்திலே வழி நடத்தி, இதோ வருகைக்கு ஒரு கூட்ட ஜனத்தை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இது உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கின்றது ஆண்டவரே. இந்த 21ஆம் ஆண்டிலேயும், இந்த புதிய ஆண்டிலேயும் தேவகரம் பலமாய் இந்த ஊழியத்தோடு இருப்பதாக, ஆசீர்வாத டிவி ஊழியத்தோடு கூட தேவனுடைய கரமே பலமாய் இருப்பதாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நீர் இந்த ஊழியத்தை துவங்கின இந்த கொடுத்த பொழுது கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். ஆண்டவர், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி கொடுத்து, இதை பார்க்கிற பிரயோஜனம் அடைகிற அத்தனை பேருக்கும் இது ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளையும் ஆண்டவர் இதன் மூலமாய் பெற்றுக்கொள்கிற ஆண்டவரை வழி வாசல்களை திறந்து கொடுக்கிறீர். அதே நேரத்தில் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்தின் படியே கர்த்தருடைய ஆவியானவரே இதன் மூலமாய் கிரியை செய்து வருகிறீர் ஐயா. ஆண்டவரை தொடர்ந்து இந்த 21ஆம் ஆண்டிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்குவாராக. வசனம் விதைக்கப்படும் பொழுது, ஆண்டவரை ஸ்தோத்திரங்களை சொல்லும் பொழுது, துதி ஆராதனை பாடல்கள் ஒளிபரப்பப்படும் பொழுது, தேசத்திற்குள்ளாக, தேவ பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளாக, யாரெல்லாம் இதை பார்க்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளுக்குள்ளாக தேவ பிரசன்னம் பலமாய் பெருகுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அசைவாடுவீராக. ஆண்டவரே, ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் இதோ இப்பொழுது இந்த நாட்களிலே ஆண்டவர் பலமாய் நீர் பெருகுவீராக. ஆண்டவரே, இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுவிப்பீராக. உடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவீராக. உடைய சத்தியத்தை அனுப்பி விடுதலை பண்ணுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆண்டவர் இந்த டிவியின் மூலமாக ஆண்டவர் வசனத்தை கேட்கிற
ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, இதோ பெரிய காரியங்களை செய்தருளும். விதைக்கப்படுகிற வசனமானது ஆண்டவரே 30, 60, 100 இன்னும் பெருகுவதாக, இன்னும் பெருகுவதாக. இந்த டிவி ஊழியத்திற்காக ஜெபிக்கவும் ஆண்டவரை இயன்ற காணிக்கை அனுப்பி தாங்கவும், ஆண்டவர் வருடம் முழுவதும் தாங்கி நிற்கவும் தேவ ஜனத்தினுடைய உள்ளத்தில் நீர் பேசுவீராக. அவருடைய கரங்களை பலப்படுத்துவீராக. இதற்கு ஒத்தாசையா நின்று வந்த இதுகாரம் நின்று வந்த அத்தனை பேரையும் நீர் உம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து ஏற்ற நேரங்களில் ஏற்ற நன்மைகளை அவர்களுக்கு வர்ஷிக்க பண்ணி நன்மையினால் நிரப்புவீராக. என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை அருளி செய்து திருப்தியாக்குவீராக. இது அந்த 21ஆம் ஆண்டிலே கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த டிவி ஊழியத்தின் மூலம் செய்தருளும். ஊழியத்திற்கு தேவைகளை ஆண்டவரே, இன்னும் எக்யூப்மெண்ட்ஸ் இன்னும் என்னெல்லாம் தேவையா இருக்கிறதோ அத்தனையுமே சந்திப்பீராக. ஆண்டவரை, இன்னும் வசனம் எங்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் செல்வதற்கான வாசல்களை இன்னும் திறந்து கொடுப்பீராக. கர்த்தாவே, கர்த்தருடைய பராக்கிரமம் உள்ள கரமே தொடர்ந்து நடத்துவதாக. இதில் முன்னணியில் நின்று செயல்படுகின்ற ஆண்டவரே, எங்களையும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் ஒத்தாசையா நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரை இரவும் பகலும் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் இந்த நாளிலே நினைத்தருளுவீராக. கர்த்தாவே, அப்படிப்பட்டவர்களுடைய குடும்பங்களை அன்று செழிக்க பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அப்பா, இந்த 21ஆம் ஆண்டிலே நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் என்று விசுவாசித்து எங்களை தாழ்த்தி இந்த ஜெபத்தை நன்றி பலிகளோடு ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி இந்த 21வது ஆண்டிலும் காலடி எடுத்து வைக்க உதவி செய்திருக்கிறார். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கவும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய இந்த நாட்களில் வாழ்த்துக்கள் எல்லாம் தெரியப்படுத்துகிற உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை உற்சாகப்படுத்தும்படி நீங்கள் அப்படி செய்கிற செயல்பாடு எங்களை அதிகமாக உற்சாகப்படுத்துகிறது. God bless you. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. 7000 முழங்கால் யுத்தம் செய்கிற ஜெப வீரர்கள் விசேஷ விதமாக நான் உங்களுக்கு இந்த நாளில் அறிவிப்பா நான் சொன்னேன் இல்லை, அதே போல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே 7000 புதிய ஜெப வீரர்கள் இன்றைக்கு விசேஷ விதமா, நீங்க இதுக்கு வரையில் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எல்லாருக்கும் யாரை கேட்டீங்கன்னாலும் ஜெபம் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இப்பொழுது 7000 ஜெப வீரர்கள் புதுசா எழும்பணும். அதாவது இப்ப வர ஜெபம் பண்ணவங்க எல்லாம புதுசா இது வரைக்கும் என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணிருப்பீங்க. ரெகுலரா டெய்லி ஒரு 10-15 நிமிடம் இந்த டிவி ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் நீங்க 9994079994 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க ஒரு தகவல் அனுப்புங்க. என்ன முழங்கால் யுத்தம் செய்யும் ஜெப வீரர் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் நீங்க அனுப்பலாம். 7000 ஜெப வீரர்களில் நானும் ஒருவன் அல்லது நானும் ஒருத்தி அல்லது என்னுடைய குடும்பத்தினர் அதிலே உள்ளோம். 7000 ஜெப வீரர்களை எங்க வீட்டில் இருக்க 4 பேர் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த எண்ணுக்கு 83 என்ற எண்ணுக்கு போன் பண்ணி சொல்லலாம். வாட்ஸ்அப் எண் இருக்கு, வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பிடலாம். சிம்பிளா கண்டிப்பா எங்க கைக்கு வந்து கிடைச்சிரும். உங்களை அன்போடு கூட மெயில் மூலமா இமெயில் மூலமாக அனுப்பலாம். இமெயில் மூலமாக அனுப்பலாம். alanbtv@gmail.com என்னுடைய பேர் முதல்ல போட்டுக்கணும். ALLEN Blessing TV ஷார்ட் ஃபார்ம் BTV alanbtv@gmail.com இந்த இமெயில் முகவரிக்கு நீங்க உங்கள் தகவல்களை அனுப்பலாம். இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல்களை நீங்கள் உடனே அனுப்பலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது கூட நம்முடைய ஊழியத்தில் டைரக்டர்ஸா, தொலைக்காட்சி ஊழியம் என்று சொல்லும்போது இதில் டைரக்டர்ஸா இருக்கிறவர்களை உங்களுக்கு விசேஷமா நினைப்பூட்டுகிறேன். நம்முடைய இந்த ஊழியத்தின் தர்ம கர்த்தாவாக ட்ரஸ்டீஸா இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதிலும் விசேஷ விதமா
டைரக்டர்ஸை நான் இந்த நாளில் அறிமுகப்படுத்தணும். டைரக்டர்ஸ்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இது நானும் சோஃபியும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தில் முன்னணியில் நிற்கிறோம். ஜாஷுவா தம்பியும், கிடியன் ஜாஷுவா தம்பியும், ஆலிஸும், அதனோடு கூட ஜெஃப்ரி தம்பியும், டேரிஸும், பின்பதாக ஹாரிஸும் கூட இந்த தொலைக்காட்சி பணியில் அவங்க டைரக்ஷன் கொடுப்பதற்கு டைரக்டர்ஸா அவங்க இருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுல ஹாரிஸ் இப்பொழுது அவன் விஸ்காம் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிட்டு ஊழியத்தில் முழு நேர ஊழியத்தில் நின்றுகிட்டு இருக்கிறான். அவன் இஸ்ரேல் தேசத்தில் நானும் சோஃபியும் அவனும் சென்ற போது எடுத்த ஒரு டாக்குமெண்ட்ரி தயார் பண்ணிட்டு இருக்கிறான். அதனோடு கூட அவனுக்கு கீழே சிலர் ஒரு டீம் வைத்து ஒரு அனிமேஷன் பண்ணி இருக்கிறான். அந்த அனிமேஷன் இப்பொழுது கூட நாம் பார்க்க போகிறோம். ஸ்டேஷன் லோகோ, அதாவது நம்முடைய ஆசீர்வாதம் டிவி ஸ்டேஷன் லோகோ வந்து இப்பொழுதும் கூட தொலைக்காட்சி நிலைய லோகோ இப்பொழுதும் கூட பிளே பண்ணுவோம். அதை நாம் கேட்கலாம், பார்க்கலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம் டிவி வருகை வரையறை வாழ்கவே. பிதா குமாரன் ஆவியானவர்க்கு துதிகள். உன்னதமானவரின் மறைவிலே இந்த டிவி என்றென்றைக்கும் இருக்கட்டும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம் டிவி வருகை வரையறை வாழ்கவே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம் டிவி வருகை வரையறை வாழ்கவே. தனன 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 பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம் இது இன்னும் பல ஆண்டுகள் கர்த்தரின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம் இன்னும் பல ஆண்டுகள் கர்த்தரின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால
நம்முடைய ஆடியோ வீடியோ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை சகோதரர்களை நாங்கள் விசேஷமாக நினைக்கிறோம். இரவு பகலா ஓடி ஓடி உழைக்கிறாங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனோடு கூட நம்மோடு இருக்கிற மியூசிக் டீம் மற்றும் கொயர் எல்லாரையும் கூட, ஆடியோ இன்ஜினியர் எல்லாரையும் கூட அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். அதனோடு கூட விசேஷ விதமாக நமக்கு இப்போது நம்மகிட்ட இருந்து கடந்து போன ஒரு நபர், விசேஷ விதமாக டாக்டர் அகஸ்டின் அங்கிள், அவங்க தான் நம்முடைய இந்த ஊழியத்துல பாடல் ஊழியம்னாலே மியூசிக் போடுறதுக்கு மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. அவங்களை எல்லாரும் மாஸ்டர், மியூசிக் மாஸ்டர் தான் அவரை கூப்பிடுவாங்க. எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. கரெக்டான டைம் யாரும் வரலன்னா கத்திடுவாங்க, சத்தம் போட்டு விட்டுருவாங்க எல்லாரும் மத்தியில். யாரும் அதனால கரெக்டாக வந்து சேர்ந்துருவாங்க. மியூசிக் போடுறவங்க எல்லாரும் கரெக்டாக வந்து உட்கார்ந்துருவாங்க. அவரு டிவியில பாடல்கள் ஆனாலும், நம்முடைய ஊழியத்திலிருந்து ரெடி பண்ற பாடல்கள் ஆனாலும், அப்புறம் என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற நிகழ்ச்சிகள் என்றாலும், நம்முடைய மீட்டிங்ஸ் ஆனாலும், எல்லா இதுலயுமே வந்து அவங்க பெர்ஃபெக்டா வந்து நின்று அவங்க இசை மீட்டி அருமையா நடத்தி கொடுப்பாங்க. அவங்க இப்பொழுது கர்த்தருக்குள்ளே அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். அவர்களுடைய மகனும் இப்ப இந்த நம்முடைய ஆசீர்வாதம் அந்த லோகோக்கு வந்து இசை அமைத்தது வந்து அகஸ்டின் அங்கிளுடைய மகன். அவங்க தான் சாலமன் அகஸ்டின். அவங்க தான் இது இசை அமைத்தாங்க. விசேஷ விதமா நீங்க நம்முடைய அநேக பாடல்கள், முழங்காலில் நின்று வீட்டை கட்டிடு, அந்த பாட்டு வந்து அகஸ்டின் அங்கிளுடைய பேரன் இசை அமைத்தான். இன்னொரு தம்பி, அவங்க அகஸ்டின் அங்கிளுடைய பேரன் இசை அமைத்தாப்புல. அதே போல உனக்காக இயங்குகின்றது உலகம், அதெல்லாம் வந்து இந்த அகஸ்டின் அங்கிளுடைய மகன் சாலமன் அகஸ்டின். முத்தமிழால் போற்றிடுவேன் பாடல் இருக்குல்ல, ஆதி முதலாக இருப்பவரே, அந்த பாட்டு, அதுக்கெல்லாம் இசையமைத்தது சாலமன் அகஸ்டின். அதாவது அகஸ்டின் அங்கிளுடைய மகன். அவங்க அருமையாக இசை அமைத்து நம்மோடு கூட, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் ப்ரோக்ராம்ஸ் நிறைய அது கூட வந்து நிறைய நின்று டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அகஸ்டின் அங்கிள் டைரக்ட் பண்ணி கடந்து சென்றதுக்கு பிறகு அவருடைய மகன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடியோ வீடியோ இந்த எல்லா துறையில் கூட நிற்கிறவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சில ஸ்டுடியோஸ்ல எல்லாம் நமக்கு உதவி செய்கிற நல்ல ஆடியோ இன்ஜினியர்ஸ் ஹெல்ப் பண்றவங்க இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரையும் கூட நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல பார்ட் டைமாக கேமராமேனா வந்து இயங்குகிற, வெளியே இருந்து வருகிற சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கூட நினைக்கிறேன். ட்ரோன் இயக்குகிறவர்கள் வருகிறார்கள். அவங்களுக்காக எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிக மிக பெரிய மிக முக்கியமான ஒரு நபரை விட்டு விட்டேன். அவர்கள் வேறு யாரும் அல்ல, நீங்கள் தான். ஆசீர்வாதம் டிவி நேயர்கள், நீங்க தான் பார்த்து விசேஷ விதமாக பயன் பெற்று நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது கர்த்தர் எங்களை தேற்றுகிறார். இரண்டாவது, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களுக்கு, பவுல் சொல்ல, நீங்களே எங்களுக்கு கிரீடமா இருக்கிறீங்கன்னு சொல்லி, அது மாதிரி ஆண்டவருடைய அபிஷேக தைலம் நம்ம கிரீடமா இருக்கு. ரெண்டாவது, நீங்க தான் எங்களுக்கு கிரீடம்னு சொல்லி அழகா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அது போல நீங்க எங்களோடு கூட நிற்கிறீர்கள். உங்கள் யாவருக்கும் ரிமோட்டாக நம்ம இந்த நாட்களில் பார்த்துருக்கிறீங்களா, கொரோனா நாட்கள்ல இருந்து ஃபிஷ் பம்ப் தான் பண்ணிக்கிறோம். கை கொடுக்க முடியறது இல்லை, நேர டிவியில வழிய கை கொடுக்க முடியாது. பொறுத்து கொள்ளுங்கள், உங்கள் யாவருக்கும் ரிமோட்ல கை கொடுக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்தது போல எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு ஸ்வீட் சமைத்து நீங்க சாப்பிட்டுருப்பீங்க, இனிப்பு சாப்பிட்டுருப்பீங்க நிச்சயமா நம்புறேன். இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதம் டிவியினுடைய பர்த்டே. நீங்க கேக்லாம் சிலர் கட் பண்ணி இருப்பீங்க. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்வீட் ஏதாகிலும் எடுத்து சாப்பிட்டுட்டு அதன் பின்பதாக நீங்கள் படுக்கைக்கு செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குடும்பமாக நாங்கள் ஊழியத்தில் நின்று ஓடுகிற எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீ உங்களுக்கு வேற என்ன சொல்ல விரும்புற சோஃபி? எப்பவுமே இவங்களுக்கு நம்ம அனுதினமும் நம்ம வந்து புதிய நிகழ்ச்சிகள் கொடுக்க, கர்த்தர் எங்களை பலப்படுத்த தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தரின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட
இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. God bless you. God bless you. God bless you. வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்கள்